Hello, yes. Okay. Pasangla. Good evening. Good evening. Good evening. Good evening, my dear warriors. Hello. Pasangla. Am I audible? Good night and good evening. Good evening. Good evening, good evening, good evening. Yes. Am I audible? நான் பேசுறது கேக்குதா? Can you able to hear me? ஆக்சுவலா தீமனில் இருக்க பசங்க யாராவது இருக்கீங்களா எங்க? SK present. Good evening. Yes. எஸ் ஆக்சுவலாக நான் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை பிகாஸ் ஓ மை காட் ஓகே குட் ரைட் வெரி குட் வெரி குட் குட் ஈவினிங். என்னோடய ஹெல்த் ரொம்ப மோசமாக இருக்குது. ஆக்சுவலாக நான் இப்போது ஒரு செகண்டுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த லைவை நான் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. ஐ தாட் ஆஃப் கேன்சலிங் திஸ் லைவு. ஏன்னா இன்றைக்கி சாயங்காலம் தீமனல் கிளாஸ் எடுக்கிறப்பெல்லாம் ரொம்ப முடியவே இல்லை. ஆக்சுவலாக நான் பிளான் பண்ணியிருந்தது உங்கள்கிட்ட சாரி சொல்லிவிட்டு லைவ் எண்ட் பண்ணிடலான்னு. பட் எனக்கு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறப்ப ஐ டோன்ட் வாண்ட் டு எண்ட் இட். பரவாயில்ல, நான் ஒரு 1 ஹவராவது எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் போகிறேன். ஐ எம் கோயிங் டு கண்டினியூ இட். ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் இட். நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாரு. ஆக்சுவலாக பசங்கக்கிட்ட சாரி சொல்லிடலாம், நம்மளுக்கு முடியலை. ஏன்னா தும்மல் வந்துகிட்டே இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, நம்மளோட ஹோல் டீமுக்கே முடியாமல் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில சர்ப்ரைஸான விஷயங்கள் PDF கீழே கொடுத்துருக்கேன், நீ டவுன்லோட் பண்ணி படிச்சிருந்தா தம்பி நீயா அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். ஆனால் திஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் திஸ். நம்ம பார்க்கலாம் சரியா? ஈச் லெசன்ஸ்க்கும் ஃபார்முலா அண்ட் பேசிக்ஸ்லேருந்து சொல்லித்தாங்க கண்டிப்பாக. இப்போ நான் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நான் உனக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லோரும் சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவோட லைக் பட்டன் அடித்து ஸ்மாஷ் பண்ணி உடைங்க சரியா? ரைட். நோ 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 நம்ம ஒரு 1 hour நம்ம பார்க்கலாம் ரைட்டா? ஒரு 1 hour லெட் அஸ் டூ தட் ரைட்டா? 1 hour நம்ம சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் சரியா? நோ ப்ராப்ளம். ஐ கேன் மேனேஜ் தட் சரியா? வி கேன், நம்மளால் முடியும். நான் உனக்காக நின்று பண்ணுறல, நீ என்ன பண்ணணும், எனக்காக நீனும் உட்காந்து என்ன பண்ணணும், படிக்க ஆரம்பிக்கணும். கண்டிப்பாக படி. ஏன்னா வி ஆர் கோயிங் டு டூ தட். நான் என்ன நினச்சேன், இந்த 10 நாள் பிளான் ஒன்று வரப்போகுது. ஸோ அதுலேருந்து நம்ம பசங்களுக்கு சரியாக எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம இப்போ பண்ண போகிறோம். லெட் இஸ் நாட் டாக் அபவுட் தி கேன்சலேஷன். இப்போ நம்ம இதுக்கடி பார்க்கலாம் ரைட்டா? 10 days கம்ப்ளீட் லைவ் பிளான் அப்படின்னு உனக்கு ஒரு லைவ் பிளான் வரப்போகுது. ஸோ கெட் ரெடி ஃபார் தட். அடுத்த 10 நாள் தீயா நீ படிக்கணும். எப்போ பார்த்தாலும் நாங்கள் பாடம் நடத்துகிறதுக்கு ரெடியாக இருக்க போகிறோம். நைட் ஸ்டடி, ஏர்லி மார்னிங், இந்த மாதிரி எல்லாமே 11th 12th நைட் ஸ்டடியில், 10th ஸ்டாண்டர்டுக்கு ஏர்லி மார்னிங் கிளாஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வி ஆர் கோயிங் டு டூ இட். ஸோ உன்னோட சப்போர்ட் தான் தேவை. நீங்கள் எல்லாருமே ரெடியாக எங்கள் கூட சேர்ந்து படித்தா மட்டும் போதும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவை என்னால் முழுசாக பார்க்க முடியாது சார், எனக்கு நீங்கள் PDF கொடுத்தா நல்லாயிருக்கும்னா நினச்சேன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆல்ரெடி நான் PDF அட்டாச் பண்ணிட்டேன். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். தமிழ் மீடியம் கீழே இருக்கும், கீழே லாஸ்ட்டில் இருக்கும். அதுலேருந்து தமிழ் மீடியம் பசங்க பார்த்துக்கோ சரியா? ரைட். ஸோ அதை எடுத்து வச்சுக்கோ. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இது எல்லாமே ஆல்ரெடி எவ்ரி திங் ஹஸ் கிவன். நம்மளோட சேனலில், நம்ம சேனலை ஓப்பன் பண்ண அப்படின்னா எல்லா வீடியோஸையும் உனக்காக நான் செஞ்சு போட்டு கொடுத்துட்டோம் சரியா? ஸோ இதில் பார்த்தேன் அப்படின்னா இப்போதைக்கு இருக்குது. இந்த வீடியோஸில் ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி சாயங்காலம் இந்த வீடியோ உங்களை எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. இஃப் யூ ஹவ் நாட் சீன் தட், see this video. This is one of the very important. உனக்காக தான் மெயினாக 10th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்காகவே நான் ஏற்படுத்தினது. அதுக்கு கீழே ஆன்சர் ஷீட்டோட மாடல் PDF கொடுத்துருக்கேன், அதையும் டவுன்லோட் பண்ண. யாராவது டவுன்லோட் பண்ணிட்டேன்? இஃப் யூ ஹவ் டவுன்லோடட், புட் 100 சிம்பிள், சென்டம் சிம்பிள் போடுங்க.
சென்டம் எமோஜி போடுங்க பார்க்கலாம். யார் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்து அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டீங்க ரைட்டா? அவங்க எல்லோரும் போடுங்க பார்க்கலாம். சென்டம் எமோஜி போடுங்க. அப்படி பார்க்கலனா இப்போயே போய் அதை டவுன்லோட் பண்ணிட்டு வந்துடு. அது ஒரு செகண்ட் கூட ஆகாது, இல்லைன்னா நீ மறந்துடுவேன். அதனால் இப்போயே அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு ரைட்டா? அதை அப்படியே டவுன்லோட் பண்ணிவிடு, இப்போயே டவுன்லோட் பண்ணிவிடு. சரியா? ரைட், சரி பண்ணிட்டீங்க. ஓகே, குட். ரைட்டா? ஓகேவா? சரி, ஆரம்பிச்சிடலாம் நம்ம. ஸோ அதை பார்த்துடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த லைவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் என்ன அப்படின்னா ஐ ஹவ் ஜஸ்ட் கிவன் யூ இந்த ஃபிசிக்ஸ் கம்பல்சரி தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரியா? ரைட். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டீங்க ரைட்டா? டவுன்லோட் பண்ணாதவங்க இப்போ டவுன்லோட் பண்ணிவிடுவாங்க. ஐ வில் கிவ் யூ சம் ஸ்மால் டைம். சீக்கிரம் டவுன்லோட் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எஸ், எப்படி டவுன்லோட் பண்ணுறது பார்த்தீங்களா? ஒரு சிலர் சீக்கிரம் ஆரம்பிங்க சார்னு சொல்கிறீங்க, பட் ஒரு சிலர் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு இன்னும் தெரியாமே இருக்காங்க. சி, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பசங்களா. வீடியோஸ்குள்ளே போயிட்டு எந்த வீடியோவோ அந்த வீடியோ கிளிக் பண்ணுங்கள் ரைட்டா? நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் வீடியோ போட்டதுருக்கோம். அதில் எக்ஸாம்ஸ் ஆன்சர் ஷீட் மாடல் இருக்கா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா, அதை கிளிக் பண்ணி நீ டவுன்லோட் பண்ணினா உனக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நான் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். நான் வேறு ஐடியில் இருக்கனால சரியா? ஸோ அவ்வளோதான். அதில் கிளிக் ஆனேன்னா உனக்கு டவுன்லோட் ஆகிடும். சரியா? அப்படியே இந்த வருஷத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு குறிப்பாக இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நீ படிக்கணும். அதை ஃபுல்லாக நல்லா படிச்சிரு. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் ரொம்ப முக்கியமானது அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க வேண்டியது. சரியா? ரைட். ஹோப் யூ கைஸ் காட் இட். உங்கள் எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க ரைட்டா? ஆரம்பிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த சாப்டர் 1. சாப்டர் 1லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரியாப்பா? ரைட். என்ன கொடுத்துருக்காங்க? calculate the velocity of moving body of mass 5 kg. ரைட்டா? velocity of a moving body of 5 kg. So velocity of a moving body of mass 5 kg. They have given a mass கொடுத்துருக்காங்க. மாஸ்னா என்னது? நிறைன்னு அர்த்தம் ரைட்டா? தமிழ் மீடியத்துக்காக நான் சொல்லிடுறேன். நிறைன்னு கொடுத்துருக்காங்க ரைட்டா? நிறை. தமிழ் மீடியம் பசங்க உனக்கு பிடிஎஃப்பில் தமிழ் மீடியம் இருக்குது. சரியா? நீ வருத்தப்படாத. இன்றைக்கி என்னோடய ஹெல்த் சரியில்லைனால என்னால் இதில் ஆட் பண்ண முடியல. நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்த மாதிரி உனக்கு ஆக்சுவலாக தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தான் எடுத்துகிட்டு வரணும் அப்படி தான் நான் நினச்சிட்டு வந்தேன். பட் இதில் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு ரைட்டா? ஓகே ரைட். ஸோ நான் தமிழில் உனக்கு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துட்றேன். நீ அதனால் வரி பண்ண வேண்டாம். இதோட பிடிஎஃப் ஆல்ரெடி கீழே கொடுத்துருக்கேன் பார்த்தியா? நீ டவுன்லோட் பண்ணி அதில் கொஸ்டின் பாரு. இதை வரிசையாக அப்படியே கொடுத்துருக்கேன் ரைட்டா? இதே வரிசையில். ஓகேவா? தமிழ் மீடியம் பசங்களா ஓகே போடுங்க. எஸ், ரைட். ஏன் 11th பசங்களுக்கு சம்பந்தம் இருக்கா? மூவிங் பாடி ஆஃப் மாஸ் 5 kg whose linear momentum is 2.5 kg meter per second. ரைட்டா? லீனியர் மொமெண்டம் என்னது? 2.5 kg meter per second அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரைட்டா? அப்போ கிவன் டேட்டா பப்ளிக் எக்ஸாமில் எப்படி மார்க் போடுவாங்க அப்படிங்கிற பேசிஸில் நாங்கள் திருத்துறப்ப எப்படி திருத்தணும் அப்படிங்கிறத பேசிஸில் உனக்கு சொல்லித்தரேன். கிவனை பொறுத்த வரைக்கும் மாஸ் m is equal to 5 kg ரைட்டா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் என்னப்பா கொடுத்துருக்காங்க? அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? மாஸ். லீனியர் மொமெண்டம் கொடுத்துருக்காங்களா? they have given லீனியர் மொமெண்டம்னு கொடுத்துருக்காங்க ரைட்டா? அப்போது லீனியர் மொமெண்டம் equal to 2.5 kg per second. இதுக்கே என்ன அப்படின்னா உனக்கு டிக்கு போட்டு ஒரு ஹாஃப் மார்க் தே வில் பி கிவிங் ரைட்டா? ஹாஃப் மார்க் கொடுத்துருவாங்க. இன்கேஸ் நீ ரைட்டாக எழுதியிருந்தேன்னா இதுக்கே உனக்கு ஒரு ஹாஃப் மார்க் கொடுத்துருவாங்க. சரியா? அடுத்து போகலாம். அடுத்து ஃபார்முலா ரைட்டா? ஃபார்முலா. சார் ஒரே கலரில் தான் எழுதணுமா? ஆமாம், நான் பாரு ஒரே கலரில் தான் எழுதுனேன். நீனும் ஒரே கலர்லேயே எழுது. பேப்பர் ப்ரெசன்டேஷன் நிறைய பேர் அந்த ஆன்சர் ஷீட் வீடியோ பார்த்துட்டு பேப்பர் ப்ரெசன்டேஷன்லாம் சொன்னாங்க ரைட்டா? ரைட்டா?
ஆமாம், ஸ்டெப்ஸோடு தான் இருக்கும் ஆக்சுவலாக பிடிஎஃப்பில். பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டேன், இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண. ப்ராப்ளம்ஸ் பற்றி நீ இனிமேல் கவலையே பட தேவையில்லை. ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேசிக் ஸ்டெப்லேருந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ரைட்டா? ஃபார்முலா என்னது? P = MV. சரியா? அன்வான்டாக பேசணும், அன்வான்டாக இருக்கணும்னா தயவு செஞ்சு போய் தூங்கி உன்னோட ஹெல்த்தையாவது பார்த்துக்கோ. ஏன்னா நிறைய பேர் ஆன்சர் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்கள ஆன்சர் பண்ணணும். ரைட்டா? லீனியர் மொமெண்டம் = மாஸ் அண்ட் வெலாசிட்டி, அதாவது P = MV. அப்போ இதுக்கு எவ்வளோ மார்க் கொடுக்க போகிறாங்க? இதுக்கு ஒரு ½ மார்க் கொடுத்துருவாங்க, உடனே கொடுத்துருவோம். ரைட்டா? ஸோ அடுத்த சொல்யூஷன். ரைட்டா? சொல்யூஷன் இடம் பத்தாது, அதனால் நான் என்ன பண்ணுறேன், சொல்யூஷனை இந்த பக்கம் எழுதுகிறேன். சரியா? சொல்யூஷன். சொல்யூஷன். சரியா? சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? அப்போ P = அண்டர்லைன் பண்ணிக்கலாம். ரைட்டா? P = MV. நம்மளை என்ன கேட்டிருக்காங்க? calculate the velocity கேட்டிருக்காங்க. அப்போது V V இங்கே இருக்கப்போ P/m. P என்னதுப்பா? 2.5 divided by 5. அப்போ என்ன ஒரு ஆன்சர் என்னது? 2.5 divided by 5 என்னது? கடகடன் நான் ஒன்று எழுதுறதுக்கு முன்னாடியே நீ சாட்டில் ஆன்சர் போடணும். அப்போ தான் அது வந்து ஒரு கான்வர்சேஷனோடு இருக்கும். நம்ம வந்து 2 பேர் பேசிகிட்டே செய்ய முடியும். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, நம்ம அப்படி புரிஞ்சுக்க முடியாது. ஸோ 2 பேர் சேர்ந்து பண்ணணும்னா நீனும் ஆன்சர் பண்ணிட்டே இருக்கணும். ஆன்சர் என்னது? 2.5 divided by 5. ஸோ இப்போ ஆன்சர் என்னது? ஆன்சர் இஸ் கோயிங் டு பி 0.5 மீட்டர் பெர் செகண்ட். ரைட்டா? 0.5. அப்போது ஆன்சர் velocity V = 0.5 மீட்டர் பெர் செகண்டு. உன்னால் முடிஞ்சா இது வந்து கம்பல்சரி கிடையாது, உன்னால் முடிஞ்சா இப்படி ஒன்று போட்டுட்டேன்னா உன்னோட பேப்பர் சூப்பராக இருக்கும். அப்போ மார்க் இப்போ போட்டுடலாமா? இந்த கொஷினுக்கு எவ்வளோ மார்க்கு? இதையும் டிக் பண்ணி 1 மார்க். டோட்டலாக இந்த கொஷினுக்கு பேஜ் பாட்டமில் 2 மார்க்ஸ்ன்னு போட்டுடலாம். ரைட்டா? இந்த கொஷினுக்கு என்ன 2 மார்க்குக்கு 2 மார்க் நம்ம வாங்கியாச்சு. சூப்பராக 2 out of 2 மார்க்ஸ் வாங்கியாச்சு. ரைட்டா? half. இப்படி தான் மார்க்கிங் ஸ்கீம் இருக்கும். இப்படி ஒவ்வொன்றா டிக் பண்ணி மார்க் போடுவாங்க பப்ளிக்கில். சரியா? இது ஒவ்வொன்றா எடுத்து எழுதி தான் மார்க் போடுவாங்க. இப்படி தான் உன்னோட ஆன்சர் ஷீட் இருக்கும். அடுத்த கொஷின் போகலாம். A door is pushed. ஒரு டோரை புஷ் பண்ணுறாங்க. ரைட்டா? ஒரு டோர் என்ன பண்ணுறாங்க? புஷ் பண்ணுறாங்க. அட் அ பாயிண்ட் ஒரு பாயிண்டில். ரைட்டா? ஒரு புள்ளியில் புஷ் பண்ணுறாங்க. whose distance from the hinges. ரைட்டா? ஒரு டோரை புஷ் பண்ணுறாங்க. ரைட்டா? let us consider this as a door. இதுதான் ஒரு டோர்னு வச்சுக்கலாம். ரைட்டா? நான் என்ன பண்ணுறேன்? இந்த டோரை இந்த பாயிண்டில் புஷ் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ரைட்டா? ஐம் ஜஸ்ட் புஷிங் த டோர் அட் திஸ் பாயிண்ட். அப்போ whose distance is from the hinges 90 centimeter. hingesனால் என்னது? கதவை மாட்டியிருப்பாங்களே, அச்சாணி அல்லது சாரம் அல்லது கதவை மாட்டியிருக்க அந்த கிளாம்பு அல்லது அந்த ஃபில்லெட்டுலாம் சொல்லுவாங்க. நிறைய பேர் நிறைய வேர்டிங்ஸில் சொல்லுவாங்க. அந்த வேர்டிங்ஸ் இருக்கக்கூடியதான் இதிலேருந்து டிஸ்டன்ஸ். ரைட்டா? இதில் இருந்து இதுக்குரிய டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த டிஸ்டன்ஸ் தான் என்ன அப்படின்னா 90 சென்டிமீட்டர். இந்த டிஸ்டன்ஸ் என்னது? 90 சென்டிமீட்டர். வித் அ ஃபோர்ஸ் ஆஃப் 40 நியூட்டன். நான் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்னது? F = ரைட்டா? நான் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்னது? 40 நியூட்டன் ஃபோர்ஸ் நான் கொடுக்குறேன். ரைட்டா? 40 நியூட்டன் ஃபோர்ஸ், 40 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ரைட்டா? 40 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். இப்போது calculate the moment of force. மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? அப்போ அந்த ஹிஞ்சஸ் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும், ஹிஞ்சஸ் மேலே இருக்கக்கூடிய மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எழுதலாமாப்பா? யாருக்காவது ஐடியா இருக்கா என்னவா இருக்கும்னு? ஸோ அப்போ கிவன் டேட்டாவில் என்ன எழுதலாம்? கிவன் டேட்டா என்ன? கடகடன் எனக்கு பின்னாடி கிவன் ஆன்சர் போடுங்க. கிவன் டேட்டாவை டைப் பண்ணலாம்ல? நீங்கள் எல்லோரும் நேரம் கிவன் டேட்டா டைப் பண்ணியிருக்கணும். படம் வரைஞ்சி காமிச்சிட்டு அப்படியே அது கிவன் டேட்டாவில் நம்ம எழுத போகிறோம். கிவன் டேட்டாவில் என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் D = ரைட்டா? டிஸ்டன்ஸ். இதையுமே ஃபுல்லாக தெளிவாக எழுதுங்க. டிஸ்டன்ஸ் D, கேபிட்டல் D போட்டாலும் சரி, இல்லை ஸ்மால் D போட்டுக்கலாம். சின்னது தானே. ஸ்மால் D = 90 சென்டிமீட்டர். ரைட்டா? ஸ்மால் D = 90 சென்டிமீட்டர். இங்கே தான் ஆரம்பிக்குது. இந்த கிவன் டேட்டாவில் இங்கேயே நம்ம ஆரம்பிச்சிடலாம். என்ன அப்படின்னா 90 சென்டிமீட்டர் வச்சு செய்யக்கூடாது. எப்போயுமே நம்ம SI யூனிட்டில் வச்சு தான் நம்ம செய்யணும். ரைட்டா? நம்மளோட SI யூனிட் என்னது? லென்த்தோட SI யூனிட் என்னது? லென்த்தோட SI யூனிட் என்னதுப்பா?
மீட்டர். அப்போ 90 சென்டிமீட்டருங்கிறது 0.9 மீட்டராக மாறிடும். 90 சென்டிமீட்டர் என்ன ஆகிடுச்சு, 0.9 மீட்டராக மாறிடுச்சு. அப்போ டிஸ்டன்ஸ் d is equal to 90 சென்டிமீட்டர் 0.9 மீட்டர்னு மாறிடுச்சு. ரைட்டா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் F is equal to 40 நியூட்டன். அப்போ அடுத்து ஃபார்முலா என்னது, சூப்பர், வெரி குட். நான் சாட்டில் பார்த்தேன் நிறைய பேர் அதுக்குள்ளே ஃபார்முலா போட்டிருந்தீங்க, வெரி குட், சூப்பர்டா பசங்களா. ஓகே, ஃபோர்ஸ் ஃபார்முலா என்னது, மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் m is equal to ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். அப்போ சொல்யூஷன் இங்கே எழுதிடலாமா, சின்ன சொல்யூஷன் தானே, அதனால் நான் இங்கே எழுதிடுறேன். சொல்யூஷன் இஸ் ஈக்குவல் டு m ஈக்குவல் டு எஃபோட வேல்யூ என்னது 40 நியூட்டன், 40 இன்ட்டு 0.9. ஆன்சர் என்னதுப்பா, ஆன்சர் என்னது, இன்னொரு ஆன்சர் போட்டிருக்கணும், ஆன்சர் போட்டுருங்க, வெரி குட்ரா. நிறைய பேர் அப்படியே எழுதுறான், d is equal to 90 சென்டிமீட்டர் 0.9 மீட்டர், f equal to 40. ஃபார்முலா அப்படியே டைப் பண்ணி அனுப்புகிறான், டெஸ்ட் எழுதுகிற மாதிரியே பண்ணுறீங்க, சூப்பர். யூ வில் கெட் இட், யூ வில் நெவர் கெட் டிஸ்ட்ராக்டட். நீ அப்போ இதில் தான் கவனம் இருக்கும், யூ வில் நாட் பி கெட்டிங் டிஸ்ட்ராக்டட். சரியா, நீ டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டேன். இட் இஸ் கோயிங் டு பி 36 நியூட்டன். ஆன்சர் என்னது 36 நியூட்டனா, இல்லை என்னது யூனிட் என்னது, இதோட யூனிட் நியூட்டனு, இதோட யூனிட் மீட்டரு, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ நியூட்டன் மீட்டர். சரியா, நியூட்டன் ஹைஃபன் போட்டுலாம் எழுதாத, ரைட்டா, ஹைஃபன் போட்டுலாம் எழுத வேண்டாம், நியூட்டன் மீட்டர் பக்கத்தில் எழுதுனா போதும். சூப்பர். இந்த கொஷினுக்கு என்னது, கிவன் டேட்டா அரை மார்க்கு, ஃபார்முலா அரை மார்க்கு, சொல்யூஷனுக்கு 1 மார்க். ஸோ டோட்டல் பேஜ் எண்டில் 2 மார்க்ஸ் அப்படின்னு போட்டுருவாங்க, ரைட்டா, 2 மார்க்ஸ், தட்ஸ் இட். அடுத்தடுத்து போகலாம் நம்ம. A beam of light passing through a beam of light passing through, சரியா, a beam of light passing through a diverging lens, ரைட்டா, diverging lens. முதல்ல diverging lens என்ன, converging lens என்னது, diverging lens என்ன லென்ஸ்ப்பா, யாராவது சொல்ல முடியுமா? நான் இப்போ 2 லென்ஸ் வரைகிறேன், இதில் எதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த 2 லென்ஸில் எந்த லென்ஸ் டைவர்ஜிங் லென்ஸு, ஏவா, ரைட்டா, சும்மா சிம்பிளாக இப்போதைக்கு எழுதிருக்கேன், ஏபி. ஏபியில் எது டைவர்ஜிங் லென்ஸு, ஏபியில் எது டைவர்ஜிங் லென்ஸு எழுதியிருக்கேன் பாரு. இது புக் பேக்கா புக்கின்னா எல்லாமே எழுதி கொடுத்துருக்கேன். யூனிட் 2 பேஜ் நம்பர் 28 சால்வ்டு ப்ராப்ளம் அப்படின்னு எழுதியிருக்கேன் பாரு, சரியா. ரைட், சொல்லுங்கள். ஏவா பியா, ஏபி அதுக்கு பதில், அதுக்கப்புறம் அதை அடுத்த கேள்வி கேட்பேன், அது கான்கேவா கான்வெக்ஸான்னு அடுத்து. இப்போ ஏவா பியா எது, இதில் டைவர்ஜிங் லென்ஸ். டைவர்ஜிங்னு என்னதுப்பா, டைவர்ஜிங்னு என்னது, இந்த மாதிரி லென்ஸ் இருக்குமா, இந்த லென்ஸ்க்குள்ளே போகிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்களா அப்படின்னா வெளியே அப்படி பறந்து போகிறாங்க, ரைட்டா, இந்த மாதிரி போகிறாங்க, இது டைவர்ஜிங். கன்வர்ஜிங்னு என்னது, கன்வர்ஜன் என்னது, ஒரே இடத்துல குவிய போகுது, ரைட்டா, ஒரே இடத்துல குவிய போகுது. ஒரே இடத்துல குவிய போகுதுன்னு என்னது, இப்படி இருந்துச்சுன்னா இதுக்குள்ளே கூடி போயிட்டு வரவங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, இப்படி ஒரே பாயிண்டில் விழுகிற மாதிரி இருக்கும், ரைட்டா, ஒரே பாயிண்ட். இது நீங்கள் எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடிய இந்த சின்ன ஒரு தீக்குச்சி வச்சு யூஸ் பண்ணுற டெலஸ்கோப், ஒரு மைக்ரோஸ்கோப் அல்லது சின்ன ஒரு லென்ஸ் சொல்லுவாங்க, லென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற லென்ஸாக இருக்கலாம், ரைட்டா. இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டார்ச் லைட்லாம் சொல்லலாம், ரைட்டா. டார்ச்சு, நம்மளோட பைக்கில் இருக்கக்கூடிய கண்ணாடி, அது எல்லாத்தையும் நம்ம சொல்லலாம், ரைட்டா, லைக் அ டார்ச். இது வந்து லைக் அ டார்ச், சரியா. ஸோ அப்போ இதான் என்னது, டைவர்ஜிங் லென்ஸ் சொல்லியிருக்காங்க, ரைட்டா. ஹியர் தே ஹவ் given it as a diverging lens. ஓகே, அப்போ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த டைவர்ஜிங் லென்ஸ்னால் என்னது, கான்வெக்ஸா கான்கேவா, அடுத்த கேள்வி அது. இது கான்வெக்ஸா கான்கேவா, இப்போ இது வேண்டாம், இவனை டீலில் விட்டுடலாம். இவன் தான் இப்போ நம்மளுக்கு தேவை. இவன் கான்கேவா கான்வெக்ஸா, கான்கேவா கான்வெக்ஸா, இவன் பேர் கான்கேவா கான்வெக்ஸா, அடுத்த கேள்வி அதுதான். மேக்னிஃபைங் கிளாஸ், தேங்க்யூ ஸோ மச் சோனிகா, ரைட். இது என்னது, பூத கண்ணாடி, குட். இது பேர் என்னது, கான்கேவா கான்வெக்ஸா, கான்கேவ் ஆர் கான்வெக்ஸ், அப்படியே குழி தோண்டி உள்ளுக்குள்ள குகை மாதிரி உள்ளே போய் பார்க்குற மாதிரி இருக்கலாம். அப்போ என்னது இது, கான்கேவ் லென்ஸ், ரைட்டா, திஸ் இஸ் கான்கேவ் லென்ஸ், ரைட். அப்போ பாருங்கள், ஃபோக்கல் லென்த்து கொடுத்துருக்காங்க, கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க, they have given a focal length f is equal to 0.3 மீட்டர். ஃபோக்கல் லென்த் இப்படி எழுதக்கூடாதுல்ல, ஃபோக்கல் லென்த்து நான் எழுதுறதை பார்த்தா நீನು எழுதுவேன், அதுக்கப்புறம் நீங்களும் அதே மாதிரி எழுதிச்சிங்கன்னா நான் என்ன பண்ணுறது எக்ஸாமில். ஃபோக்கல் லென்த் f is equal to 0.3 மீட்டர். appears to be focused at a distance. எங்கே விழுகுதான், டிஸ்டன்ஸு, ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் விழுகுதான். எங்கே விழுகுது, focused at a distance of 0.2 meter, ரைட்டா. எங்கே, டிஸ்டன்ஸ் பிஹைண்ட் த லென்ஸ். இந்த கொஷினில் ஒரு முக்கியமான விஷயம், எதுக்கு சார்
ஃபோக்கல் லென்த்துன்னு கொடுக்காம டைவர்ஜிங் லென்த்தோட ஃபோக்கல் லென்த்துன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதில் ஒரு காரணம் இருக்குல்ல, அப்போ ஒரு காரணம் இருக்கணும்ல. என்ன காரணம்? டைவர்ஜிங் லென்ஸ்னா ரைட்டா, ரைட்டா, டைவர்ஜிங் லென்ஸ் அப்படின்னா ப்ளஸ் போடணுமா மைனஸ் போடணுமா? டைவர்ஜிங் லென்ஸில் என்ன பண்ணணும்? வி ஹேவ் டு புட் இட் அஸ் அ நெகட்டிவ் சிம்பிள். டைவர்ஜிங் என்ன பண்ணணுமா? நெகட்டிவ் போடணுமா? ஞாபகம் இருக்கா? யாருக்குல ஞாபகம் இருக்கு? ரைட்டா, டைவர்ஜிங் அப்போ என்ன பண்ணும்? மைனஸ் போடணும். அப்போ ஃபோக்கல் லென்த்தில் டைவர்ஜிங் லென்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 0.3 மீட்டர். அடுத்து அப்பியர். அப்பியர்னா யாருப்பா அப்பியர் ஆவா? யார் அப்பியர் ஆவா? ஆப்ஜெக்டா இமேஜா? யார் அப்பியர் ஆவா? ரைட்டா, ஆப்ஜெக்டா ஆப்ஜெக்டா அல்லது இமேஜா? யார் அப்பியர் ஆவா? இமேஜ். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னா யூன்னு எடுத்துக்குவோம். ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ்னா யூன்னு எடுத்துக்குவோம். இமேஜோட டிஸ்டன்ஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அப்போ இமேஜோட டிஸ்டன்ஸ்னா we will be taking it as v. அப்போ அடுத்து என்ன பண்ணணும்? அப்போ இங்கே டிஸ்டன்ஸ்க்கு டி கிடையாது. போன சாப்டரில் யூனிட் 1ல் டிஸ்டன்ஸ்க்கு டி. இங்கே டிஸ்டன்ஸ் என்னது? டிஸ்டன்ஸ் இஸ் கன்சிடர்ட் as v. distance equal to v. அது எப்படி இருக்க போகுது? it is going to be focused at a distance of 0.2 meter. see இந்த கொஸ்டின் எவ்வளோ முக்கியமானது பார். ரைட்டா, இதுக்குள்ளே நிறைய பிரச்சனை இருக்குது சின்ன சின்னதாக. பிஹைண்ட் த லென்ஸு. லென்ஸுக்கு பிஹைண்டுனா முன்னாடியா பின்னாடியா? பிஹைண்ட் மீன்ஸ் ஃப்ரண்ட் ஆர் பேக். பிஹைண்டுனா ஃப்ரண்ட் ஆர் பேக். பிஹைண்டுனா ஃப்ரண்ட்டா பேக்கா? பிஹைண்டுனா ஃப்ரண்ட்டா பேக்கா? வாட் இஸ் பிஹைண்ட்? பிஹைண்டுனா ஃப்ரண்ட்டா பேக்கா? தமிழில் வந்து என்ன அப்படின்னா, அதாவது அப்பியர்ஸ் அப்படின்னா வெளிப்படுது பிம்பம், அதாவது இமேஜ் உருவாகக்கூடிய பிம்பம் எங்கே விழுகுது அப்படின்னா பின்னாடி விழுகுது. ரைட்டா, அப்போ என்ன அர்த்தம்? பிஹைண்ட்னா என்னது? முன்னாடியா பின்னாடியா? பிஹைண்ட் மீ. இட் இஸ் பிஹைண்ட் மீ. இட் இஸ் அஹெட் மீ. பிஹைண்ட்னா பின்னாடி. பிம்பம் என்ன பண்ணுது? லென்ஸுக்கு பின்னாடி விழுகுது. லென்ஸை தாண்டி அதற்கு பின்னால் விழுகுது. ரைட்டா, பின்னாடி விழுகுது. சரியா? டேய் பசங்களா, தமிழ் மீடியம் பசங்க, யூனிட் 2ல் சால்வ்டு ப்ராப்ளம், அதாவது ஆல்ரெடி புக்கில் இருக்கக்கூடிய முன்னாடி செய்முறை, அதாவது எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்குல்ல, அதில் இருக்க சம்னா அதை எடுத்துக்கோ. நீ அதில் பார்த்தேன்னா நான் சொல்கிற வார்த்தைக்கு உனக்கு மீனிங் புரிஞ்சிடும். நீ கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அப்போ பின்னாடிங்கிறனால அதுக்கும் என்ன பண்ணுங்கள்? ஒரு மைனஸ் போட்டுக்கோங்க. பின்னாடிங்கிறனால அதுக்கு ஒரு மைனஸ் போட்டுக்கோங்க. ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்னா என்னது? ஒரு பொருள். யாரை நம்ம அந்த லென்ஸ் முன்னாடி வச்சோமோ அந்த பொருளோட டிஸ்டன்ஸ் என்ன, அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா, பொசிஷன் எங்கே, அது எங்கே இருக்குது. அப்போனா அது யார்? யூ ஹேவ் டு ஃபைண்ட் இட் அவுட். u is equal to what? யூங்கிறது என்னென்னு கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபார்முலா என்னது? ஃபார்முலா என்னது? ஃபார்முலா என்னது? 1/f is equal to 1/f is equal to என்ன ஃபார்முலா? 1/f is equal to 1/u minus 1/v. கரெக்டா? இந்த ஃபார்முலா கரெக்டா? இந்த ஃபார்முலா கரெக்டா? நிறைய பேர் ஆப்ஷனுக்குரிய ஆன்சருக்குள்ளே போகாதீங்கடா. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னெல்லாம் தப்பு பண்ணுவோமோ அதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் கரெக்ஷனில் ஆன்சர்லாம் வந்துடுது. ஏன்னா புக்கில் இருக்க சம் தானே கேட்குறாங்க மோஸ்ட்டாக. நம்ம பசங்க ஆன்சர் போட்டுடுறான். இப்படி எழுதுகிறப்ப மார்க்கு குறையுது. இட் இஸ் ராங்கு. கரெக்டாக இல்லையா? இது தப்பு. என்ன பண்ணணும்? 1/v minus 1/u. ரைட்டா, 1/v minus 1/u. 1/v minus 1/u. புரியுதா? அதாவது ஃபார்முலாவில் தான் தப்பாக எழுதுறான். இங்கெல்லாம் எழுதுகிறப்ப அவனுக்கு தெரியுது. அவனோட உள் மனசில், நம்ம பசங்க உள் மனசில் ரொம்ப கரெக்டாக இருக்கான். அவன் செஞ்சு பார்த்துருக்கான், படிச்சிருக்கான், எல்லாமே பண்ணுறான். அதெல்லாம் கரெக்டாக இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப கூட அவன் என்ன பண்ணுறான்? 0.2 முன்னாடி போட்டு தான் சப்ஸ்டியூட் பண்ணி எழுதியிருப்பான். ஆனால் இதில் தப்பு விட்டுருப்பான். ஸோ அப்போ தப்பானதுக்கு ரைட்டு போட்டு டீச்சரால் மார்க் போட முடியாது. ஸோ அப்போ ஒரு அரை மார்க் அங்கே குறைஞ்சிரும். அதனால் கவனமாக இருக்கணும். சரியா? ரைட், அடுத்து சொல்யூஷன். சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் 1/f is equal to 1/v minus 1/u. அப்போ 1 minus 0.3 is equal to 1 minus 0.2 minus 1/u. இப்போ இந்த மைனஸில் இருக்க 1/u இந்த பக்கம் கொண்டுட்டு வந்துடலாமா? நம்ம இதை மைனஸில் இருக்கிறது அங்கிட்டு போகிறப்ப என்ன ஆகும்? ப்ளஸ்ஸாக மாறுமா? அப்போ கொண்டுட்டு போகலாமா? அப்படி 1/u is equal to மாற்றிக்கலாமா? அப்போ 1/u ஒன்றும் பண்ணலப்பா. டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகிடாது. இந்த மைனஸ் 1/u இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 1/u. மைனஸ் 0.13 மைனஸ் 1/0.3 அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. வேறு எதுவும் மாறலை. ஆஸ் இட் இஸ். அப்போ மைனஸ் 1/0.2 இந்த மைனஸ் மேலே எழுதிக்கிறனால தான் மைனஸ்
1/0.3 ரைட்டா? அவ்வளோதானே ஆனால் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கிராஸ் மல்டிப்ளை, இவங்களை மேலேயும் இவங்களுக்கு கீழேயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ என்ன வரும்? 1/(1/u) is equal to -1/0.2 -1/0.3. சரி, எனக்கு பாயிண்டில் இருக்கிறதெல்லாம் கஷ்டமாக இருக்குது, நான் என்ன சார் பண்ணுறது, எனக்கு புரியலை, கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா இது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, நீங்கள் ரியல் நம்பராக மாற்றிக்கலாம். ரைட்டா? ஹோல் நம்பராக மாற்றிக்கலாமா? என்ன பண்ணலாம்? ஹோல் நம்பரை எப்படி மாற்றிக்கலாம்? அப்போது 0.2ங்கிறத 1/10/2ன்னு எழுதலாமா? சரி, 0.2ங்கிறது எப்படி எழுதலாம்? 2/10ன்னு எழுதலாமா? 2/10ங்கிறதான 0.2. ரைட்டா? 2/10ங்கிறதான 0.2. இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் தெரியாமல் தான் நிறைய பேர் ப்ராப்ளமை தப்பு விட்டுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எழுதிடுவான், அதுக்கப்புறம் இது எப்படி சார் மல்டிப்ளை பண்ணுறதுன்னு தெரியாமல் மிஸ்டேக் விடுறாங்க. 10/2ன்னு எழுதலாம், அதாவது 2/10. இதில் 0.2 கீழே இருக்குது. அப்போ இது எழுதுனேன்னா -1/2 2/10ன்னு எழுதுவேனா? அப்போ இந்த 10 நான் மேலே போட்டுக்கலாமா? இந்த 10 நான் மேலே போட்டுக்கலாமா? ஸோ அப்போ டேரெக்டாக நான் எழுதுகிறேன், உனக்கு அப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ என்ன வரப்போகுதுங்க? 10/2. யார் இருக்காங்க? மைனஸ் இருக்காங்க, மைனஸ் அதே 10/3. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? இப்போ இவங்களை இங்கேயும் இங்கேயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். -30 -20 டிவைடட் பை இவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 3s are 6. அப்போ என்ன வரும்? -30 -20 என்ன வரப்போகுது? இஸ் தட் ரைட்? இல்லை சார் எதுவும் தப்பு பண்ணியிருக்கேனா? Did I make any mistake? ஏதோ தப்பு பண்ணியிருக்கேனோ? சார் ஏதோ மிஸ்டேக் பண்ணி விட்டுட்டேன். என்ன பண்ணிட்டேன்? ஏதோ ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் பார்த்தியா? இந்த மாதிரி தான் பண்ணிட்டேன். ஏய் ஆமாடா, கரெக்டில் இங்கே ஆக்சுவலாக ப்ளஸ் தானே போடணும். ஆக்சுவலாக -1/u தான் இங்கிட்டு தூக்கிட்டு போனேன். பார்த்தியா? நான் அதாவது -1/u தான் தூக்கிட்டு போனேன். ஆனால் நான் திருப்பி அங்கே மைனஸ் வச்சுட்டே இருக்கேன் பாரு. அப்போ இங்கே ப்ளஸ்ஸாக மாறிடும். கரெக்டு தானே? ரைட், அவ்வளோதான். -1/u தான் அங்கிட்டு தூக்கிட்டு போனேன். அப்போ இதெல்லாமே ப்ளஸ், இதெல்லாமே ப்ளஸ். அப்போ என்ன வரும் இந்த இடத்துல? -10/6. ரைட்டா? அப்போ என்ன வரப்போகுதுங்க? -10/6ன்னு வரப்போகுது. இங்கே என்ன வரப்போகுது? -10/6. இப்போ கரெக்டு தானே? இப்போ கிளியர் ஆகிடுச்சுல? இப்போ கரெக்டாக இருக்குது. -10/6 1/u is equal to -10/6. அவ்வளோதான். இப்போ கரெக்டு தானே? இப்போ ப்ளஸ் எல்லாம் போட்டாச்சு, அப்போ ரைட் ஆகிடுச்சு. அப்போ இதுக்கு அடுத்து ஆன்சர் சொல்லுங்கள். என்ன வரும்? 1 6 are 6. சரியா? 1 6 are 6. அப்போ 5 6 are, ஐயோ திருப்பி நான் பண்ணுற மாதிரி ஏதோ. இட் இஸ் கோயிங் 10/6 எப்படி எழுதலாம்? 1/u is equal to -10/6. u is equal to -6/10. u is equal to approximately -0. என்ன வரப்போகுது? -0.6 எழுதலாமா? 6/10 0.6 எழுதலாமா? இட் கேன் பி -0.6 மீட்டர். அதாவது ஒரு ஈஸியான சம் தான், கேர்லெஸ் மிஸ்டேக் விடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சம். ரைட்டா? u equal to -0.6 மீட்டர். தட்ஸ் இட். ஓகேவா? அடுத்த கொஷின். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப்பு இதை டிவைட் பண்ணி எழுதியிருப்பாங்க. இந்த ஸ்டெப்பை பார்க்காத. ரைட்டா? நீ டேரெக்டாக நான் இப்போ எழுதின ஸ்டெப்பை யூஸ் பண்ணி எழுதிக்கோ. ரைட்? அடுத்து யூனிட் 3 தேர்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாமா? கீப்பிங் த டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட். டெம்பரேச்சரை கான்ஸ்டன்ட் வைக்க போகிறாங்க. ரைட்டா? ரைட்டா? கீப்பிங் த டெம்பரேச்சர் இஸ் த கான்ஸ்டன்ட். சரியா? கீப்பிங் த டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட். டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்க போகிறோம். கேஸ் இஸ் கம்ப்ரஸ்ட் 4 times. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே ஆரம்பிக்குது நம்மளோட க்ளூ. கேஸ் இஸ் கம்ப்ரஸ்ட் 4 times. 4 மடங்கு கம்ப்ரஸ் பண்ணுறாங்களா? அப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? கம்ப்ரஸ் பண்ணுறேன், போட்டு ப்ரெஸ் பண்ணி அமுக்கி வைக்கிறேன் உள்ள. அப்போது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? Pressure increase or decreases? Very good. Pressure is going to increases. Right? Of its initial pressure. இந்த சம்மில் ஒரு வேல்யூ கூட கொடுக்க மாட்டாங்க. ரைட்டா? வேல்யூவே கொடுக்கல, நம்மளாக தான் வேல்யூவை க்ரியேட் பண்ண போகிறோம். ஆன்சர் பாரு,
2.3 எல்லாம் இருக்குது ரைட்டா. The volume of gas in the container changes from 20 cc to V2. Find the final volume. V2 என்னன்னு கண்டுபிடிக்கணும் ரைட்டா. V2 என்னன்னு கண்டுபிடிக்கணுமா. வெரி குட் வெரி குட். சரியா. இப்போ நான் கிவன் டேட்டா எழுதுறேன் பாருங்கள். கிவன் டேட்டாவில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? கிவன் டேட்டாவில் இனிஷியல் ப்ரெஷர் ரைட்டா. இனிஷியல் ப்ரெஷரை விட 4 மடங்கு அதிகமாகுதான். அப்போது இனிஷியல் ப்ரெஷர் அதுவே என்னன்னு சொல்லலை, ஆனால் இனிஷியல் ப்ரெஷரோட 4 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க ரைட்டா. இனிஷியல் ப்ரெஷர் என்ன வேணால் இருக்கட்டும் ரைட்டா. P1 என்னவா வேணால் இருக்கட்டும். P1 இஸ் ஈக்குவல் டு நான் என்ன பண்ண போகிறேன்? இனிஷியல் ப்ரெஷர் P1 இஸ் ஈக்குவல் டு லெட் அஸ் கன்சிடர் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா. எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா. லெட் அஸ் கன்சிடர் இட் இஸ் எக்ஸ். P1 இஸ் ஈக்குவல் டு P X A B C என்ன வேணால் நீங்கள் வச்சுக்கலாம் ரைட்டா. சரி, P1 வந்து ப்ரெஷர் தானே, ப்ரெஷர்னால நம்ம Pனே வச்சுக்கலாம். அடுத்து ஃபைனல் ப்ரெஷர். final pressure P2 is equal to 4 times its P1. P1 என்ன இருக்கோ அதை விட 4 மடங்கு அதிகமாக இருக்கான். P1 விட 4 மடங்கு அதுவே சூப்பர்டா. நான் இதை தான் சொல்கிறேன். இந்த ஒரு பேஸில் போனோன்னா கண்டிப்பாக இங்கே பாரு, நான் கொஞ்சம் நேரத்தில் எனக்கு உடம்பு சரியில்லைன்றதே மறந்துட்டேன். ஏன்னா இட் இஸ் டூயிங் குட். நான் திரும்பி பார்க்குறப்ப நான் என்ன எழுதணும்னு சொல்கிறேன்னா அது ஆன்சர் அப்படியே அங்கே இருக்குது. வெரி குட் சூப்பர். இட் இஸ் 4P. என்னது 4Pன்னு கொடுத்துருக்காங்க. கிவன் இனிஷியல் ப்ரெஷர், ஃபைனல் ப்ரெஷர். அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க? வால்யூம் ஆஃப் த கேஸ் இன் கண்டெய்னர் சேஞ்சிங் ஃப்ரம் 20 cc. 20 cc சேஞ்ச் ஆகுதான். 20 cc என்னது? வால்யூமா. வால்யூம் அப்போ என்னது? இனிஷியல் வால்யூம். இனிஷியல் வால்யூம் ரைட்டா. இனிஷியல் வால்யூம் V1 is equal to 20 cc. சிசின்னு என்னதுப்பா? யாராவது சொல்ல முடியுமா? வாட் இஸ் 20 cc? 20 cc என்னது? நம்ம பைக்லலாம் பார்த்துருப்பீங்க 20 cc. அப்போ ஃபைனல் வால்யூம் என்னன்னு கேட்டிருக்காங்க ரைட்டா. ஃபைனல் வால்யூம் V2 is equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா. சிசின்னு என்னது? கியூபிக் சென்டிமீட்டர். வெரி குட் வெரி குட். கியூபிக் சென்டிமீட்டர் ரைட்டா. ஃபைனல் வால்யூம் என்னது? அதாவது சிசிங்கிறது கியூபிக் சென்டிமீட்டர். அப்போ கிவன் எழுதியாச்சு. அடுத்து ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணலாம் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது என்ன லா? ஆக்சுவலாக அப்போதே எல்லோரும் ஆன்சர் பண்ணீங்க. கொஷினை பார்த்த உடனே எக்கச்சக்கமான பேர் ஆன்சர் போட்டுட்டீங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி தட் யூ கைஸ் ஆர் தட் மச் நாலேஜபிள். உண்மையிலே உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா கொஷினை போட்ட உடனே இந்த சென்டென்ஸை நான் ரீட் பண்ண உடனே நான் சேட்டை பார்க்குறேன். சார் பாயில்ஸ்லான்னு சொன்னீங்க ரைட்டா. தட்ஸ் குட். பாயில்ஸ்லா அப்படின்னு. அப்போ பாயில்ஸ்லா என்னது? பாயில்ஸ்லா படி ஃபார்முலா PV is equal to constant ரைட்டா. PV is equal to K. அல்லது நீ என்ன பண்ணணும்? கான்ஸ்டன்ட். இந்த ஃபார்முலா இப்படி தான் எழுதணும். PV is equal to K அப்படின்னு எழுதணும் ரைட்டா. PV is equal to K. அப்போது இது PV is equal to Kங்கிறதுனால தான் எனக்கு P1 V1 is equal to ரைட்டா. P1 V1 is equal to P2 V2ன்னு மாறுது. புரியுதா உனக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னு? PV is equal to Kங்கிறதுனால தான் P1 V1 is equal to P2 V2ன்னு மாறுது. புரிஞ்சுதா உனக்கு? P1 சரி புரியலையே சார். பார்த்து ஒரே நிமிஷம் எனக்கு சொல்லி கொடுத்துறேன். ஏன்னா நீ எக்ஸாம் ஹாலில் டெரிவேஷன் டிரைவ் பண்ண சொன்னாங்கன்னா P1 V1 is equal to K, P2 V2 is equal to K. ஏன்னா PV is equal to K. அப்போது ரெண்டு பக்கமும் K இருக்கனால P1 V1 is equal to P2 V2 is equal to K. எழுதலாமா எழுதக்கூடாதா? ஐ கேன் ரைட் இட்ல அவ்வளோதான் எழுத முடியும். that's it. அப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நம்ம ஆட்களை P1 வேல்யூ என்னது? P1 சொல்யூஷன். மறந்துடாத, இதெல்லாம் நீ எழுதுனா உன் பேப்பர் அப்படியே நீட் லுக்கிங்காக இருக்கும். சூப்பராக இருக்க போது உனக்கு. அப்படியே உன்னை பார்த்து என்னடா வேறு லெவலில் எழுதியிருக்கான இந்த பையன் அப்படின்னு ரைட்டா. சூப்பர்டா. யாரோ ஒருத்தர் பாய்ஸ் லாவே அப்படியே டைப் பண்ணி அனுப்புகிறான். குட். சரியா? ஓகே ரைட் சூப்பர். அப்போ P1 என்னது? P. V1 என்னது? 20 cc. 20 is equal to P2 என்னது? 4P into V2 தெரியாது. அப்போ V2 is equal to V2 அந்த பக்கம் வச்சுக்கலாம். 4P இங்கிட்ட வந்துருமா? அப்போது P into 20 divided by 4P. P கேன்சல் ஆகிடும். 1 4s are 4, 5 4s are 20. அப்போ V2 is equal to 5 cc. எவ்வளோ கம்மியாக இருக்குது பார்த்தியா வால்யூமு? ஏன்னா அவ்வளோ ப்ரெஷர் நம்ம கொடுத்துருக்கோம். அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தனால
20cc வால்யூமு 5cc மாறிடுச்சு ரைட்டா ஆப்ஷன் இருக்குது இங்கே 5cலாம் இருக்குது ரைட்டா கிளியரா புரிஞ்சுதா அப்போ 5cc வந்துருக்கு அவ்வளோதான் அதான் ஆன்சர் தட்ஸ் இட் கிளியரா V2 is equal to 5cc V2 is equal to என்னது 5cc ரைட் ஓகே நவ் அடுத்த கொஷின் போகலாம் யூனிட் 4ல் சால்வ்டு ப்ராப்ளம்ஸை நம்ம பார்த்துடலாம் ரைட்டா ஓகே யூனிட் 4 அதாவது சாயங்காலம்லாம் கண்ணிலேருந்து தண்ணி வந்துச்சு இப்போ என்னடா மூக்கிலேருந்து தண்ணியாக வந்துட்டுருக்கு நம்ம ஒரு விஷயம் பிளான் பண்ணுறோம் நம்ம ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறோம் ஆனால் அதுக்கு தடைகள் நீ யோசிச்சு பாரு நிஜமாக பெய்ட் பேட்சில் இருக்க யாராவது இருக்கீங்க ஹவு மெனி ஆஃப் யூ ஆர் ஃப்ரம் பெய்ட் பேட்ச் பெய்ட் பேட்சில் இருக்கவங்க யார் யார் இருக்குது அதாவது தீமின்னல் லாஸ்ட் சான்ஸு அதுக்கப்புறம் முதல்வன் அந்த மாதிரி எந்தெந்த பேட்சில் இருக்கவங்க யாராவது இருக்கியா யூஸ் பண்ணலாம் ராஜேஷ் கேமிங் ராஜேஷ் யூஸ் பண்ணலாம் P1க்கு பதிலாக PIPF யூஸ் பண்ணலாம் இருக்கீங்களா ஹவு மெனி ஆஃப் யூ ஆர் தேர் இல்லை இன்றைக்கி கிளாஸ் அட்டன் பண்ணவங்க இன்றைக்கி பெய்ட் பேட்சில் கிளாஸ் அட்டன் பண்ணேன்னா அப்போ தெரிஞ்சிருக்கும் என்னால் பேசவே முடியல அப்போ ரொம்ப மோசமாக இருந்தேன் ஸோ நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்தது என்ன அப்படின்னா இன்றைக்கி நைட் கிளாஸ் இருக்காதுடா ஒரு 5 நிமிஷம் ஆன் பண்ணி பசங்கிட்ட சாரி சொல்லிவிட்டு நான் கிளாஸை கட் பண்ண போகிறேன் அப்படின்னு தான் சொன்னேன் ஏன்னா அப்போல்லாம் தும்மல் நிறையா இருந்துச்சு இப்போயா தும்மல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ அந்த மாதிரி தான் நான் சொல்லிட்டு வந்தேன் ஆனால் உண்மையிலே மணி 10:15 ஆகுது இவ்வளோ பேர் கவனிக்கிறப்ப அதுவே ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்குது பரவாயில்ல அது ஒரு பேராஸ்டமல் போட்ட மாதிரியோ அது ஒரு அமாக்சலின் மாத்திரைலாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாத்திரை போட்ட மாதிரி இருக்குது ஏன்னா இன்றைக்கி காலையில் தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் என்ன பண்ணலாம் எப்படி செய்யலாம் பசங்களுக்கு ஏதாவது பண்ணணும் லாஸ்ட்டு 10 days இவனை பூரா படிக்க வச்சிடணும் நம்ம எப்படியாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம் ஸோ அதுக்காக தான் 10 days பிளானை முன்னாடியே நம்ம சொல்லிவிடுவோம் பசங்கிட்ட இந்த டைமில் இந்த சப்ஜெக்டில் இந்த டாபிக் தான் எடுக்க போகிறோம் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு தான் பண்ணோம் சரி நான் சொன்னதை இன்றைக்கி நம்ம கேன்சல் பண்ணவே கூடாதுன்னு நினச்சேன் பரவாயில்ல ஓரளவுக்கு எஸ் ஏன்னா நான் நிறைய பேர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 30-40 பேர் வெயிட்டிங்கில் இருக்கான் அதனால தான் சரி வாங்க போகலாம் ஒரு சின்ன பிரேக் மாதிரி போயாச்சு லெட் அஸ் டூ தட் ஸோ அடுத்து 4th சாப்டரில் இருக்க சால்வ்டு ப்ராப்ளம் A charge of 12 coulomb ரைட்டா 12 coulomb charge of 12 coulomb சார்ஜ்னா என்னது Q சார்ஜ்னா என்னது Q சார்ஜ்னா என்னது Q flows through the bulb in 5 seconds what is the current through the bulb ரைட்டா current through the bulb என்னன்னு கேட்டிருக்காங்க ரைட்டா பல்ப் வழியாக போகக்கூடிய கரண்ட் என்ன அப்படின்னு நிறைய பேர் அதுக்குள்ளே ஃபார்முலாவே போட்டுட்டாங்க தமிழ் மீடியம் பிடிஎஃப்பும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸ்டூடெண்ட் சிரப் என்ன எஸ் கரெக்டு தான் ஸ்டூடெண்ட் சிரப் தான் நிஜமாவே உண்மையிலே அப்போல்லாம் நான் உட்காந்துட்டேன் அவங்களுக்கு கொஸ்டின் நடத்துகிறப்பெல்லாம் நான் உட்காந்து தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் பரவாயில்ல ரைட் இப்போ பாருங்க பார்க்கலாம் கிவன் டேட்டா என்னது நம்ம கிவன் டேட்டா எழுதலாம் கிவனில் பார்த்திங்க அப்படின்னா சார்ஜ்னு என்னதுப்பா சார்ஜ் ஈக்குவல் டு சார்ஜ் ஸ்பெல்லிங் மறந்து போச்சு CHARG சார்ஜ் Q இஸ் ஈக்குவல் டு ரைட்டா சார்ஜ் Qன்னு தானே சொல்லணும் ஸ்மால் Q போட்டுக்கலாம் அல்லது கேபிட்டல் Q 12 கூலும் பல்ப் 5 செகண்ட் டைம் என்னது T is equal to 5 செகண்ட் கரண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க கரண்ட் என்னது CURRENT கரண்ட் I is equal to என்னன்னு கேட்டிருக்காங்க கிவனுக்கு அப்புறம் என்ன எழுதணும் ஃபார்முலா என்னென்னு எழுதணும் ரைட்டா ஃபார்முலா என்னதுப்பா ஆல்ரெடி நான் பார்த்தேன் எக்கச்சக்கமாக ஆன்சர் வரைக்கும் போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆன்சர் போட்டேன் அதாவது நான் ஃபார்முலா போட்டோன்னே ஏன்டா ஆன்சர் போட்டிங்கன்னு கேள்வி கேட்பேன் அவன் என்ன பண்ணிட்டான் ஃபார்முலாவை போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவல் டு போட்டு ஆன்சரே கொண்டு வந்துட்டான் ஃபார்முலா I is equal to Q by T கரண்ட் I is equal to Q by T அப்போ சால்வ் பண்ணலாமா சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா சொல்யூஷனில் I is equal to Q என்னது 12 divided by 5 என்னப்பா ஆன்சரு 12 divided by 5 is equal to என்ன ஆன்சரு 12 divided by 5 is equal to ஆன்சர் 2.4 வருமா ரைட் 2.4 ஆன்சர் 2.4 ஆன்சர் எழுதலாமா ரைட் அப்போ ஆன்சர் I is equal to 2.4 நான் எழுதியிருக்க ஆன்சர் ரைட்டா நான் ஒவ்வொன்றும் நான் போர்டில் எழுதுகிறப்ப எனக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் பேப்பர் கரெக்ஷன் பண்ணப்போ நான் என்னென்னலாம் பசங்க மிஸ்டேக் பண்ணாங்களோ அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது இஸ் திஸ் ரைட் நான் போர்டில் எழுதியிருக்க ஆன்சர் ரைட்டா 2.4 கரெக்டா இஸ் திஸ் 2.4 கரெக்ட் ஆர் ராங் ஏன்னா பசங்க அந்த அரை மார்க்லாம் விடுவோம் 99
இந்த இதில் அரை மார்க் விட்டுருப்பான். ஏன்னா எக்ஸாம் ஹாலில் எழுதுகிறப்ப மறந்துடுறது தான். சென்டம் நிறைய பசங்க சென்டம், ஏன்னா இதுக்கு மார்க் கொடுக்கவே முடியாது. நிறைய பேர் நினச்சிக்குவாங்க அதெல்லாம் எழுதி டீச்சர் மார்க் போடுறாங்க, அப்படிலாம் போடவே மாட்டாங்க, அப்படிலாம் பண்ண முடியாது. செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ரவுண்ட்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க. ரைட்டா? இங்கே என்னது ஆம்பியர், அட்லீஸ்ட் கேபிட்டலே நீ ஆம்பியர்னு எழுதலைனாலும் ஏன்னு போட்ட யூனிட் எழுதணும். யூனிட் எழுதுனா ½ மார்க் மைனஸ் பண்ணிவிடுவாங்க. சரியா? நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். நான் திருத்தின 2 வருஷத்தில் குறைஞ்சது ஒரு 15 பேர் இதில் மார்க் விட்டுருப்பாங்க. ஆனால் சென்டம் போச்சான்னு எனக்கு ஞாபகம் இல்லை, அவ்வளோ தூரத்துக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் ஆம்பியர் போடாமல் யூனிட் போடாமல் ½ மார்க் நான் கம்மி பண்ணது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். ½ மார்க் போடாமல் யூனிட் இல்லாமல் கம்பல்சரி சம்மில் மார்க் விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது சென்டம் மிஸ் ஆச்சா இல்லைன்னு எனக்கு தெரியல, அது அவ்வளோ ஞாபகம் இல்லை. ஏன்னா நான் ஸ்கூலை விட்டு வந்து கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் ஆச்சுல. 23 நான் கம்ப்ளீட்டாக வேதாந்தூவில் தான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் 2000 கோவிட் கரெக்ஷனு, கோவிட் அப்போ இருந்தது, அதுக்கு முன்னாடியிலேருந்து ஐ வாஸ் தேர். அதான் ரைட். த ஒர்க் டன் இன் மூவிங் அ சார்ஜ் ஆஃப் 10 கூலும். ரைட்டா? ஒர்க் டன் இன் மூவிங் அ சார்ஜ் ஆஃப் 10. அதாவது நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன், பட் நம்ம டீச்சர்ஸ் மித்தவங்களாம் இருக்காங்களே, யாழ் சாராக இருக்கட்டும், ஸ்ராவணி மேமாக இருக்கட்டும், ஆஷா மேம், ஜன்ஸ்ருதி மேம், தமிழன் சார், வி ஆர் ஆல் ரைட்டா. யாழ் சார், நான், ஆஷா மேம், ஜன்ஸ்ருதி மேம், நாங்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக, அதாவது நான் ஸ்கூல்லேருந்து அவங்க ஆன்லைனு ஆஃப்லைனில் இப்படியே பப்ளிக் எக்ஸாமுக்கு பசங்களை ட்ரெயின் பண்ணுறது. அவ்வளோதான், இதுதான் மோட்டோ, இதுதான் லாஸ்ட்டு கடந்த 5 வருஷமாக. ஏன்னா நம்ம திரும்ப 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 சொல்கிறோம், உங்கள் ஸ்கூல் டீச்சர்லாம் சொல்லுவாங்க எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா அப்படின்னு. நாங்கள் அது பெருசாக சொல்லிக்கிறது இல்லை. பட் என்ன அப்படின்னா அந்த விஷயம் இவ்வளோ நாள் ட்ரெயின் பண்ணனால வி நோ தட் என்ன கொஷின் வரும். ஏன்னா அவ்வளோ டாப்பர்ஸு ஒவ்வொருத்தரும், நீ நம்ம கமெண்ட்டே படிச்சிருப்பேன், நம்ம கமெண்ட்ஸ்லேயே நிறைய பசங்க சொல்லுவாங்க பார்த்துருக்கியா, யாரா அவன் நான் ஒர்க் பண்ண ஸ்கூல் பேர்லாம் கரெக்டாக சொல்கிறான், எவனாவது அங்கேருந்து இப்போ வந்திருக்கியா? ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் நீங்கள் கரெக்ட் ஸ்ட்ரிக்டாக வேல்யூஷன் பண்ணிங்களா? இந்த அதுக்கு வர ஒரு நிமிஷம் வந்து இந்த கொஷினை முடிச்சுட்டு நம்ம ஒரு சின்ன டாக் போகலாம். நான் நம்ம டீமை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா லாஸ்ட் ஒரு 4 to 5 இயர்ஸ் பப்ளிக் எக்ஸாம் மட்டும்தான் மெயினாக எங்களோடது. அதுக்கப்புறம் சைடில் நீட்டும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதுதான் மெயினான ஒரு ப்ராசஸாக பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நீ வந்து ஒரு சூப்பரான டீச்சர்ஸ் கையில் இருக்க அப்படிங்கிறத உன் மைண்டில் எப்போயுமே ஞாபகம் வச்சுக்கோ. யூ ஆர் கோயிங் டு ராக் இட் அவுட். ஸோ இந்த தடவை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 10th ஸ்டாண்டர்டில் 500 out of 500. ஏன்னா அது வந்து அது லிட்ரலாகவே அது வேறு ஒரு விஷயம். 500 out of 500, சயின்ஸில் சென்டம், மேக்ஸில் சென்டம், சோஷியலில் சென்டம், தமிழ், இங்கிலீஷில், இந்த மாதிரி ஏதாவது ஒவ்வொரு பையன் ஒரு சப்ஜெக்டில் சென்டம் வாங்குறது. 11th 12th எடுத்துட்டோம்னா 12th ஸ்டாண்டர்டில் 200 out of 200 கட் ஆஃப் அப்படின்னு அந்த மாதிரி. சரியா? ரைட். சரி பார்க்கலாம், வாங்க வாங்க. நிறைய பேர் சார் நீங்கள் பேசுகிற கேப்பில் நான் செம்மையாக முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட்டா? இல்லை, அது வந்து ஆக்சுவலாக நம்பர் தப்பாக போட்டிருப்பேன் நான். அந்த கொஷின் நம்பரை ஒரு நம்பர் மிஸ் ஆகிடுச்சு, அது தெரியும். ஆக்சுவலாக அது மிஸ்டேக் இருந்துச்சு, அதனால் அதை மட்டும் விட்டுருங்க. 5th சம் விட்டுருங்க. அது 5th சம்மில் அந்த கொஷின் நம்பர் தான் தப்பாக போட்டிருக்கேன். நலேந்திரன், நீ ஜோதி ஸ்கூலில் தான் படிக்கிறியா? ஓகே, ரைட் 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 ரைட். யார் உனக்கு இப்போ டீச்சரு? எந்த டீச்சர்கிட்ட படிக்கிற இப்போ 10th ஸ்டாண்டர்டு? ஆக்சுவலாக நான் ஒர்க் பண்ண ஸ்கூல் இருக்குது பார்த்தியா, அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? எனக்கு லிட்ரலி அதை நான் பெருமையாக சொல்கிறதா இல்லை எப்படி, எனக்கு கிளாஸ் டீச்சராக இருந்திருப்பாங்க. அந்த டீச்சரோட கிளாஸுக்கு நான் கெமிஸ்ட்ரி எடுக்க போனேன். நான் வந்து அந்த ஸ்கூலில் படிக்கிறப்ப 9th 10th நான் படிக்கிறப்ப அந்த மேம் வந்து அப்போ அங்கே இருந்த மேம் தான் என்னோடய கிளாஸ் டீச்சர். எனக்கு அவங்க தமிழும் எனக்கு அவங்க சயின்ஸும் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது காலேஜெலாம் முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் நான் அங்கே போகிறேன். அவங்க அங்கேயே இருக்காங்க. அவங்க சைட் பை சைட் தமிழ் கிளாஸும் சயின்ஸ் கிளாஸ் எடுக்கிறாங்க. நான் அடுத்து என்ன பண்ணுறாங்க, சோஷியல் எடுத்ததில் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் அதே கிளாஸில் நான் எடுக்கிறேன். அதுதான் நான் போய் சொல்லேன். நான் தமிழம்மா தான், தமிழ் டீச்சர் தான் அவங்க தான் ரொம்ப க்ளோஸ். அவங்ககிட்ட நான் சொல்லுவேன், மம்மின்னு தான் கூப்பிடுவேன் நான். தமிழம்மா ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் பயங்கரமாக பயப்படுவேன். அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தம்பி அப்படி தான் கூப்பிடுவாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி இது ஜஸ்ட் காட் இட். ஹேமலதா மிஸ் கிட்ட படிக்கிறியா? ஸோ அந்த பையன் ஒருத்தர் நலேந்திரன் ஒருத்தர் மெசேஜ் பண்ணுறான் பாரு. ஆக்சுவலாக ஹேமலதா மிஸ் 6th ஸ்டாண்டர்டில் நான் வந்து மேக்ஸில் ஃபெயிலு. என் லைஃப்பில் நான் ஃபெயில் ஆன ஒரே ஒரு எக்ஸாம்னா அது ஒன்று தான். 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ஃபெயில். அந்த மேம் ஹேமலதா மிஸ் விட்டு நீ நாளைக்கு போய் அவங்கள்ட்ட கேளு, அவங்கள்ட்ட தெரியும். என்னோடய பேர் ஷண்முகப்பிரகாஷ். என்னை ஷண்முகப்பிரகாஷ்னு கூப்பிட்ட ஒரே டீச்சர் என்னோடய லைஃப்பில் அந்த மிஸ்ஸு மட்டும்தான், ஹேமலதா மிஸ் மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ அவங்க 6th ஸ்டாண்டர்டில் நான் ஃபெயில் ஆனதுக்கு விட்டு பொள்ளிர்னு அடித்தாங்க. ஏன்னா என் நேரத்துக்கு எங்கள் அம்மா அதே ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணாங்க. எங்கள் அம்மா ஒர்க் பண்ண ஸ்கூலில் தான் நான் படிக்கவும் செஞ்சேன். அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாங்க, டீச்சர் கிடையாது. அந்த மாதிரி என்ன அப்படின்னா இருந்தாங்களா. ஸோ பொள்ளிர்னு அடிப்பாங்க. அதுதான் என்னோடய லைஃப்பில் நான் ஃபெயில் ஆன ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு. 12th ஸ்டாண்டர்டில் கெமிஸ்ட்ரி எனக்கு வராது, ஆனால் ஃபெயில் ஆகிற அளவுக்கு போகலை. அந்த மாதிரி அதுதான். ஸோ அந்த மாதிரி போய்ட்டு இருந்துச்சு. ஸோ
அதுக்கப்புறம் ஹேம மாலினி மிஸ்ன்னு இருப்பாங்க, தமிழம்மான்னு ஒருத்தவங்க. அந்த தமிழம்மா தான் என்னோடய 10th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் டீச்சர். தமிழில் நான் இன்றைக்கி பிழை இல்லாமல் எழுதுகிறேன், தமிழில் வந்து மிஸ்டேக் இல்லாமல் எழுதுறேன்னா அதுக்கு காரணம் அவங்க தான். அவங்க வந்து தமிழ் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் தான் ஒரு எல்லா டீச்சர்ஸும் தான் இருந்தாலும் அவங்கக்கிட்ட போனதுக்கப்புறம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சு, அந்த மாதிரி இருந்தது. ஸோ ஸ்டில் ஐ ரிமெம்பர் தட். அவங்க எல்லாருமே அவங்களும் டீச்சர், அவங்க கூட நானும் டீச்சராக இருந்து அதே மாதிரியே சென்டம், அதுக்கப்புறம் 99 இந்த மார்க்லாம் வாங்க வச்சது தான். சரியா? இப்போ நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணலை, நான் இப்போ நின்றுட்டேன்ல, ஃபுல்லாக நான் வேதாந்துக்கு வந்துட்டேன். ஐ எம் ஜஸ்ட் ஒர்க்கிங் இன் வேதாந்து, அவ்வளோதான். நீ ஸ்கூலில் பார்த்துருக்கியா? ஓகே ரைட், ஓகே ஓகே ரைட் 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 சூப்பர். என்னை உங்களே அடிச்சுட்டாங்களா? ஸ்டூடெண்ட்டுலாம் டீச்சர் அடிக்க தான் செய்வாங்க. நான் அடிக்காத ஸ்டூடெண்ட்டாக? நான்லாம் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறப்ப என்னோட அடி டிஃப்ரெண்ட். நான் ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பேன், அதே நேரத்தில் ரொம்ப ஸ்டூடெண்ட் இப்படி பிடிச்சி பக்கத்தில் நிப்பாட்டிக்கிட்டு இப்படி 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 கணத்தில் அடி, இப்படி 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 கணத்தில் அடிப்பேன். அதாவது வலிக்காது, ஆனால் வலிக்கும். 1 அடி 2 அடியில் ஒரு 10-15 அடிக்கிறப்ப வலிக்கும். கையை வேறு இப்படி வச்சுக்குவாங்க, இந்த கையெல்லாம் செவந்து போயிடும். மூஞ்சில் அடிக்கிறது தான் போயிடும், ஆனால் இந்த இடத்துல செவந்து போயிடும். அதான். சரி, வாங்க 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 வாங்க. The work done in moving a charge of 10 coulomb across 2 points in a circuit 100 joule. What is the potential difference between the points? Right? What is the potential difference between the point? Right? சரி, அடுத்து ஒரு 3 கொஸ்டினுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட்டு ஒரு 2 கொஸ்டின்ஸ்க்கு அப்புறம் நம்ம கதை பேசலாம். இப்போ வாங்க வாங்க வாங்க. ஒர்க் டன் இன் மூவிங் அ சார்ஜ் ஆஃப் 10 coulomb. அப்போ சார்ஜ் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? சார்ஜ் Q is equal to 10 coulomb. Q is equal to 10 coulomb across 2 points. ரைட்டா? 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய சர்க்கியூட். ஒர்க் டன். இப்போ தான் ஒர்க்கே வருது. இங்கே இருக்க ஒர்க் டன்னு அதோட வேல்யூ கொண்டு வந்து அடுத்த லைனில் கொடுத்துருக்காங்க. நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோமா? நாங்கள் படிக்காதவங்க பாருங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு. ஒர்க் டன் W is equal to 100 joule. வாட் இஸ் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னதுப்பா? வெரி குட் ரெடி. நிஜமாவே எனக்கு இன்றைக்கி கிளாஸ் தீயாக இருக்குடா. நான் இங்கிட்ட திரும்புறதுக்குள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னென்னா அதுக்குள்ள W போட்டானுங்க. ஏன்னா ஆன்சர் வேறு போட்டானுங்க. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸு ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து ஃபார்முலா. கேப்டன் அடுத்த சம் போகலாம் கேப்டன், நாங்கள் அதுக்குள்ளே முடிச்சிட்டோம், நாங்கள் கொஞ்சம் தூங்கிட்டு வரோம். அப்படி இந்த என்னது ஆம முயல் கதை மாதிரி தான், நான்லாம் முடிச்சிட்டேன் அடுத்த சம் வரேன் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணுறீங்கன்னா ஃபார்முலா என்னது? புக்கின் கம்பல்சரி. புக்கின்லாம் கேட்க மாட்டாங்க, புக்கின்லாம் வராது. அதான் இதான் புக்கின், இதான் புக்குக்குள்ளே இருக்கல சால்வ்டு ப்ராப்ளம்ஸ். அதுதான் நடந்துக்கிட்டே. ஃபார்முலா எங்கடா? ஃபார்முலா காணோண்டா. ஃபார்முலா என்னடா? V is equal to W by Q தானே? V is equal to W by Q. V is equal to W by Q. அப்போ சொல்யூஷன் V is equal to W by Q. W வந்து என்னது? 100 joules divided by 10 coulomb. 0 0 கேன்சல். அப்போ 10 வோல்ட். ரைட்டா? பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸில் அப்போ என்னது? 10 வோல்ட். V is equal to 10 வோல்ட். இதெல்லாம் ஸ்கேல் வச்சு போடுங்க. ரைட்டா? இப்போ பாரு, இது எவ்வளோ அசிங்கமாக இருக்குது. இப்போ இதை வச்சு நம்ம போட்டோன்னா நீட்டாக இருக்குமா? அந்த மாதிரி யூ ஜஸ்ட் மேக் யுவர் பேப்பர் நீட் அண்ட் க்ளீன். உங்கள் பேப்பரை நீங்களே நீட்டாக மாற்றுங்க, அப்போ தான் ஆன்சர் கரெக்டாக வரும். ரைட்டா? இங்கே பார்த்தியா, நான் சொன்ன மாதிரி படுத்து தூங்கியிருக்காங்களா தர்ஷினி? ரைட். கால்குலேட் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ கண்டக்டர். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ கண்டக்டர் என்னது? R கண்டுபிடிக்கணும். through which a current of 2 amp, current என்னது? I passes when the potential difference between the end voltage கொடுத்துட்டாங்க 30 volt அப்படின்னு. அப்போ ஆன்சர் என்னவா இருக்க போகுது? given data. see, இப்போ நான் நடத்துகிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் 1 மார்க்கில் கூட கேட்டிருக்காங்க. ரைட்டா? இப்போ நான் நடத்துகிறலாம் 1 மார்க்கில் கூட கேட்டிருக்காங்க. டே தங்க பிள்ளைங்களா, வேறு லெவல்டா. அப்படியே எழுதுறாங்க. கிவன் டேட்டாலேருந்து ஃபார்முலாலேருந்து சொல்யூஷன் ஆன்சர் வரைக்கும் எழுது. ப்ராப்ளமை டெக்ஸ்ட்டில் டைப் பண்ணி முடிச்சிட்டானுங்க. ரைட்டா? ப்ராப்ளமை டெக்ஸ்ட்டிலே டைப் பண்ணி முடிச்சிட்டானுங்க. சூப்பர்டா. ரைட். கிவன் டேட்டாவில் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கணுமா? ரைட்டா? R is equal to என்னென்னு கண்டுபிடிக்கணும்? கரண்ட். சி ஐன்னு மட்டும் எழுதாத, கரண்ட்டுன்னு எழுதுனா உன் பேப்பருக்கு இன்னும் கொஞ்சம் வேல்யூ கூடும். 2 amp அப்படின்னு. ரைட்டா? வோல்டேஜ். சார் எப்படி சார் கூடும் அப்படின்னு இப்போ கேட்குறேல, இப்போ நானே உனக்கு சொல்கிறேன்.
நீனா இப்போ எக்ஸாமினர் ஆக போகிற அடுத்த கொஷினுக்கு நான் சொல்கிறேன் ரைட்டா. வோல்டேஜ் V is equal to 30 volt. அடுத்த ஃபார்முலா டீச்சர் மாதிரி யோசிக்கணும் சரியா. சார் நான் இறக்க குணம் இல்லை வேலை அப்படிலாம் இல்லை ரைட்டா. டீச்சர் மாதிரி இருக்கணும். V is equal to IR. எனக்கு பதில் சொல்லுங்கள் ஒரே ஒரு கொஷினுக்கு இதுக்கு. இந்த V is equal to IRங்கிறது எந்த லாவின் அடிப்படையில் V is equal to IR இருந்துச்சு? V is equal to IRங்கிறது எந்த லா? விச் லா? V is equal to IR is which law? V is equal to which நான் இந்த கமெண்ட் இது சேர்த்து சொல்லிட்டு இருக்கேன். V is equal to IRங்கிறது என்ன ஃபார்முலா? அதுக்கப்புறம் சொல்யூஷன் ஓம்ஸ் டாட்டா லாவா? ஓம்ஸ் லா வெரி குட் ஓம்ஸ் லா குட். அப்போது V is equal to V கொடுத்துட்டாங்கல்ல. அப்போது எனக்கு என்ன தேவை? R தான் தேவை. R is equal to V by I. R is equal to V by I. V by I தானே. V என்னது? 30 divided by 2 is equal to 15 ohm. ஓம் சிம்பிள் போட மறந்துடாதீங்க. ஆன்சர் ஈக்குவல் டு ஓம் சிம்பிள் ரைட்டா. ஆன்சர் R is equal to 15 ohm. இதையும் என்ன பண்ணலாம்? இன்னும் ரெசிஸ்டன்ஸ் எழுதினா இன்னும் நல்லாயிருக்கும். ரெசிஸ்டன்ஸ் R is equal to 15 ohm. சரியா. ரெசிஸ்டன்ஸ் R is equal to 15 ohm. சரியா. that's it. சூப்பர். ரெசிஸ்டன்ஸ் R equal to 15 ohm. ரைட். நெக்ஸ்ட் அடுத்த கொஷின். எலக்ட்ரிக் ஹீட்டர். ரொம்ப முக்கியமான சம்டா. ரொம்ப முக்கியமான சம். நிறைய தடவை இந்த சம்மை கேட்டிருக்காங்க ரைட்டா. புக்கிங் சார் 1 mark 3 4 5 எல்லாம் மண்டேலேருந்து உனக்கு வந்துடும், கவலைப்படாது ரைட்டா. மண்டேலேருந்து வந்துடும் சரியா. வந்துடும் மண்டே ஈவினிங் தான் நெக்ஸ்ட் வீக் ரைட்டா. எலக்ட்ரிக் ஹீட்டர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 5 ohm. R equal to 5 ohm. Connect to electric source. Current I equal to 6 amp flows through the heater. Find the amount of heat produced in 5 minutes. Okay. என்னலா? ஆமாம், it is UPM. This is one of the UPM. ரைட்டா. இது UPM சரியா. this is UPM question சரியா. கவனிங்க. UPM கொஷினில் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். given data. இப்போ நான் எழுதுகிறேன், அது எப்படி இருக்குன்னு பாரு. given data, given என்ன கொடுத்துருக்காங்க? ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் என்னது? if current I 6 amps. அதுக்கப்புறம் என்னது? ஹீட்டு. டைம் T equal to 5 minutes. ஃபார்முலா ரைட்டா. ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா என்னது ஃபார்முலா? என்னப்பா? ஹீட் தானே கேட்டிருக்காங்க. எலக்ட்ரிக் ஹீட் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த அமௌண்ட் ஆஃப் ஹீட். H is equal to I squared RT ரைட்டா. I squared RT. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சொல்யூஷன் சரியா. சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் H is equal to I squared RT. I equal to என்னது? R squared இன்ட்டு R வந்து 5 இன்ட்டு அதுக்கப்புறம் இது ஒரு 5. முதல் இது ரைட்டா. டைம் 5 minutes மாற்றணும்ல. டைம் வந்து 5 minutes அப்படியே இருக்கலாமா? will the time is okay. டைம் வந்து 5 minutes இருக்கலாமா? 5 மாற்றணுமா? டைம் வந்து என்னது? 5 minutes இருக்குல்ல. 5 minutes என்ன பண்ணணும்? மாற்றணும் சரியா. இந்த இடத்துல அதை மாற்றாமல் போட்டுவிட்டேன் பார்த்தியா. டைமை மாற்றாமல் போட்டுவிட்டேன். அவசரமாக எழுதுனா அப்படி தாங்க. அப்போ 5 into 60 5 into 60 போட்டு வச்சுக்கலாம் ரைட்டா. 5 into 60. அப்போ 5 into 60 இன்ட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்குது? ரெசிஸ்டன்ஸு ஒரு 5 ரைட்டா போட்டுக்கலாம். 36 into 5 into 60 into 5 எவ்வளோ இருக்குது? ஆன்சர் என்னது? ஆன்சர் என்னது ரைட்டா. ஆன்சர் என்னது? சேஞ்ச் இன் செகண்ட்ஸ். வெரி குட். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கன்சிடரிங் மீ சேஞ்சிங் இன்ட்டு செகண்ட்ஸ்க்கு மாற்ற சொன்னது. ஆன்சர் என்னது? 54,000 ஜூல்ஸ் வருமா? 54,000 ஜூல்ஸ் வரும்னு நினைக்கிறேன் ரைட்டா. 54,000 தானே ஆன்சரு. எஸ் 54,000. அவ்வளோதான். இந்த ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குது? ஹவ் இஸ் திஸ் ப்ரெசன்டேஷன்?
இதை நீங்கள் எக்ஸாம் ஹாலில் பார்க்குறீங்க, நீங்கள் எப்படி இதை ஃபீல் பண்ணுவீங்க, ரைட்டா? ஹவ் யூ வில் ஃபீல் தட். இதை நீங்கள் திருத்துறீங்க, ஒரு பையன் இப்படி எழுதியிருக்கான், ஆனால் இதில் எல்லாமே இருக்குது, பட் மார்க்கு கொடுப்பாங்க. பட் வென் எவர் த நெக்ஸ்ட் கொஷின், இப்போ இந்த கொஷினில் அஸ் அ டீச்சராக நாங்கள் மார்க்கு குறைக்கணும் அப்படின்னா எப்படி மார்க் குறைக்கணும்? கண்டென்ட் இல்லைன்னா தான் மார்க் குறைக்கணும், ரைட்டா? இப்போ பார்த்தீங்கன்னா அஸ் அ டீச்சராக இந்த கொஷினுக்கு நான் மார்க் கொடுத்து தான் ஆகணும், பிகாஸ் ஹஸ் கிவன் எவ்ரி திங். ஆனால் இது புரியவே இல்லை, இது மினிட்ஸா என்னன்னு தெரியல, இது ஃபார்முலா இது என்னன்னு எனக்கு புரியலை அப்படின்னா நான் எப்படி மார்க் கொடுக்க முடியும், ரைட்டா? எனக்கு புரியாத விஷயத்துக்கு நான் மார்க் கொடுக்க முடியாதுல்ல. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? அதை தப்பு தானே போடுவேன். எழுத போகிற டீச்சருக்கு எல்லா விஷயமும் புரிகிற மாதிரி நீங்கள் இருக்கணும், ரைட்டா? இப்போ இதே இதுங்க நான் எழுதுகிறேன் பாரு, அப்போது உனக்கே தெரியும், பெருசாலாம் நீட் ஹேண்ட் ரைட்டிங்லாம் எழுத போகிறதில்ல. அதே இதை கொஞ்சம் தெளிவாக எழுதுகிறேன், பொறுமையாக நான் எழுத போகிறேன், அவ்வளோதான். வேறு ஒன்றும் நான் பண்ணலை. கிவன் டேட்டாவில் ரெசிஸ்டன்ஸ், அதே இதை கொஞ்சம் ஸ்லோவாக எழுதுகிறேன், அவ்வளோதான். ரெசிஸ்டன்ஸ் R is equal to 5 ஓம்னு எழுதுறேன். அடுத்து கரண்ட் கொடுத்துருக்காங்களா, கரண்ட்டு பெரிய வித்தியாசம் இல்லை, அதே மாதிரியே தான். கரண்ட் I is equal to 6 ஆம்பியர் அப்படின்னு எழுதிருக்கேன். அடுத்த டைம் T is equal to என்னப்பா கொடுத்துருக்காங்க, 5 minutes. அப்போது 5 × 60 ஈக்குவல் டு 300 seconds அப்படி மாற்றிக்கலாம். அடுத்து ஃபார்முலா ஒன்றும் பெருசாக மாற்றலை. நான் என்ன பண்ணேன், அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் இல்லை, அதே தான் எழுதியிருக்கேன், ரைட்டா? H is equal to I² RT, அவ்வளோதான். இப்போது இந்த ரெண்டுமே நீனே கம்பேர் பண்ணி பாரு, நீனே கம்பேர் பண்ணி பார்க்கலாம்ல. இந்த கிவன் டேட்டா எப்படி இருக்குது, இந்த கிவன் டேட்டா எப்படி இருக்குது. யூ கேன் சிம்பிளி சி தட். இதை பார்க்குறப்போ ஒரு டீச்சர் ஓகே இந்த பையன் கரெக்டாக எழுதியிருக்கான். அதாவது என்ன அப்படின்னா, நீ அந்த டீச்சர் பக்கத்தில் உட்காந்து சொல்ல முடியாது, பட் லிட்ரலாக யூ கேன் டூ தட். இதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், ரைட்டா? ரைட்டா? கண்டிப்பாக என்ன அப்படின்னா நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, யூஸ்வலாகவே ஒரு டீச்சர் பார்த்தீங்கன்னா நீ ஸ்கூல்லே நீ பார்த்துருப்பேன், ஒரு நல்ல ஹேண்ட் ரைட்டிங் இருக்கிறதுக்கும் கொஞ்சம் மோசமாக இருக்க ஹேண்ட் ரைட்டிங்க்கும் கொஞ்சம் மார்க் வித்தியாசம் இருக்கும். அந்த கிளாரிட்டி இருக்கப்போ திருத்துறவங்கள நீ ஹாப்பியாக வச்சுக்கணும். ஒன்றால் போய் அவங்கக்கிட்ட போய் மேம் நீங்கள் நல்லா இருக்கீங்க மேம், மேம் என்ன நான் எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மேம், நீங்கள் சொல்லித்தரதுல எனக்கு நல்லா புரியுது சார் அப்படின்லாம் சொல்ல முடியாது. உன் பேப்பர், உன்னோட எழுத்து தான் அவங்கக்கிட்ட பேசும். உன் எழுத்தை பார்த்து அவங்க என்ன பண்ணணும், ஓகே இந்த பையன் கரெக்டாக தான் எழுதியிருப்பான், இந்த பையன் கரெக்டாக படிச்சிருக்கான், இவனுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு, அப்போ இவன் கரெக்டாக தான் இருப்பான்னு ஒரு சின்ன செகண்ட் கண்டிப்பாக நடக்க போகிறது கிடையாது. இப்போ பார்த்தேன்னா ஒரு ஹாப்பினஸ், இதை திருத்துறப்ப எனக்கு ஹாப்பியாக இருக்காது. ஐ டோன்ட் ஃபீல் ஹாப்பி. என்ன எப்படி எழுதியிருக்கான், தப்பாக தான் எழுதியிருப்பான், நல்லாவே படிக்க முடியும், என்ன தெளிவாகவே எழுதி, என்ன எழுத்து எழுதியிருக்கு, பப்ளிக் எக்ஸாம்னு கொஞ்சமாவது பயம் இருக்கா, இந்த மாதிரி என்னோட பேக் ஆஃப் த மைண்டில் ஓடிட்டே இருக்கும். நீ ஒரு நார்மலாக ஒரு ஹியூமன் பீயிங்காக இருந்தீங்கன்னா இது ஓட தான் செய்யும். இதை பார்க்குறப்ப அப்படி எதுவும் தெரியாதுல்ல. வி வில் சி தட். ஓகே பரவாயில்லையே, நல்லா கிளாரிட்டியாக இருக்கே, ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, பரவாயில்ல, ஓகே எல்லாமே எழுதியிருக்கான், கரெக்டாக எடுத்து எழுதியிருக்கானே, எல்லாமே நல்ல பையனாக இருப்பான் போல் அப்படிங்கிற ஒரு மூடில் திருத்துறப்ப தேர் மேபி சம்திங் இருக்க தான் செய்யும், ரைட்டா? ஒரு கொஷினுக்கு 5 மார்க் கொஷினுக்கு நீ ஆன்சர் எழுதியிருக்க, பட் 5 மார்க் போட முடியாது. ஸோ ஒரு 4.5 மார்க், 4 போடுறதுக்கும் 4.5க்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ இந்த மாதிரி ஒரு பேப்பரை திருத்திச்சு இந்த பேப்பரை திருத்துறாங்க, இல்லை இந்த பேப்பரை திருத்திட்டு இந்த பேப்பரை திருத்துறப்ப கண்டிப்பாக இந்த பேப்பரில் ஒரு 1/2 மார்க் கூட வரலாம். அப்படி பெருசாலாம் இல்லை, ரைட்டா? 5 பாயிண்ட் இருந்தால் தான் மார்க்கு. மேபி மிஸ்டேக் இருந்துச்சுன்னா 1 மார்க் குறைக்க வேண்டிய இடத்துல 1/2 மார்க்காக குறைக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி இருக்கப்ப கவனமாக உங்களோட ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம், சரியா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். அடுத்த கொஷின், திஸ் இஸ் ஆல்சோ யூபிஎம். ஆனால் இதில் 2 கேட்க மாட்டாங்க, இதில் ஏதாவது 1 கேட்பாங்க. 2 கேட்காம இதில் ஏதாவது 1 கேட்பாங்க, ரைட்டா? இது 2 இல்லாமல் ஏதாவது 1 கேட்பாங்க, சரியா? கவனிங்க. கால்குலேட் த கரண்ட், ரைட்டா? இது கொஞ்சம் பெருசு கூட, ரைட்டா? 2 மார்க்கில் கேட்குறப்ப ஏதாவது 1, 3 மார்க்கில் அது 4 மார்க்கில் கம்பல்சரியில் கேட்டாங்கன்னா 2யுமே கேட்பாங்க, ரைட்டா? 2யுமே நம்மளுக்கு சேர்த்து கேட்பாங்க, 2யுமே சேர்த்து நம்மளுக்கு கேட்பாங்க, ரைட்டா? 2யுமே சேர்த்து நம்மளுக்கு கேட்பாங்க. So calculate the current and resistance of 100 watt 200 volt electric bulb in the electric circuit. என்னவா இருக்க போகுது? calculate the current and resistance ன்னு கேட்டிருக்காங்க. Wவும் Vயும் கொடுத்துருக்காங்க. அப்போ given data வச்சு ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் இன்னொன்று கண்டுபிடிக்க முடியும். Wன்னா என்னதுப்பா? வாட் இஸ் திஸ் W? Wன்னா என்னது? எலக்ட்ரான் கண்டுபிடிக்கவா? என்ன எலக்ட்ரான் கண்டுபிடிக்க? ஓகே, வெரி குட் காவிய தர்ஷினி, வெரி குட். எத்தனை சம் இருக்கா?
ஏண்டா நான் முடியாத நடத்திட்டு இருக்கேன், எப்போ முடியும்னு வெறுப்பேற்றுறீங்களாடா நீ? அது போகுது, ஊர்பட்ட சம்ம இருக்குது. ரைட். வாட்டா ஒர்க் டன்னா டே நெஞ்சு வலிக்குதுடா. பவர்டா. ரைடா, இட் இஸ் பவர். ஒர்க் டன் இல்லைடா டே. இங்கே 100W பவர்டா. இது பவர். இட் இஸ் பவர். வாட் அது ஒர்க் டன் இல்லை. ரைட்டா, ஒர்க் டன் இல்லை, பவர். ரைட்டா, இட் இஸ் பவர். P is equal to 100 watt. Power P is equal to 100 watt. அடுத்து voltage. V is equal to 200 volt. இப்போ என்ன பண்ணணும், நம்ம கரண்ட் I கண்டுபிடிக்கணும். ரைட்டா, 2 ஃபைண்ட். நான் மறந்துட்டேன்டா, இதையும் கூட எழுதுனா இன்னும் நல்லாயிருக்கும். என்ன கண்டுபிடிக்கணுங்கிறத கூட நீ தனியாக ஒரு ஆப்ஷன் போட்டு எழுதலாம். இது 11th 12th நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஏன்னா அங்கே பெருசாக வரும். ஏன்னா 2-3 கண்டுபிடிக்கணும். அதனால் அது எல்லாத்தையும் நம்ம எழுதலாம். ஸோ அதனால் அதை கூட நீ எழுதலாம். சரியா, அதை கூட நீ எழுதலாம். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த UPM கொஷின். அது ஞாபகம் வச்சுக்கோ. சரியா, 2 ஃபைண்டில் I கண்டுபிடிக்கணும். I is equal to என்ன, R is equal to என்ன, ரெண்டையுமே கண்டுபிடிக்கணும். சரியா, அப்போ சொல்யூஷன் பேஜ்க்கு போகலாமா? சொல்யூஷன் என்னது? இதோட சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்? வாட் இஸ் த சொல்யூஷன்? ஃபஸ்ட்டு பவரும் வோல்டேஜும் இருக்குது. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? வாட் இஸ் த ஃபார்முலா? டேய், V/R யூஸ் பண்ண முடியாதுங்க. V/R யூஸ் பண்ண முடியாது. நாளைக்கு கிளாஸ் எதுவும் கிடையாது. சரியா, இதுக்கு பதில் சொல்லுங்கள். PW இருக்கு. என்ன ஃபார்முலா? என்னாச்சு இந்த தடவை ஃபார்முலாவை காணோம்? மாட்டிக்கிட்டியா? இந்த கொஷின் கஷ்டமாக இருக்கா? வாட் ஹேப்பன்? எப்பயுமே திரும்ப ஃபார்முலா இருக்கும். பவர் P is equal to VI. பவர் P is equal to VI. ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணணும் நம்ம. ரைட்டா? வெரி குட். இன்றைக்கி தான் சோனிகா அவங்களோட மேமை பற்றி நல்ல விதமாக சொல்லியிருக்கீங்க. என்ன சோனிகா, அவங்க மேம் மார்க் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இன்னும் நல்லா எழுதணும். குட். கிவனு 2 ஃபைண்டு, அதுக்கப்புறம் ஃபார்முலாவில் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னது? P is equal to VI. செகண்ட் ஃபார்முலா என்ன? செகண்ட் ஃபார்முலா என்னது? ரெசிஸ்டன்ஸ். VI தெரிஞ்சிச்சுன்னா அப்போ V is equal to IR ஃபார்முலாவில் போட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு ஃபார்முலா தான் போட்டு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ சொல்யூஷன் போகலாமா? சொல்யூஷனில் ரைட்டா, சொல்யூஷனில் டுமாரோ எனி ஸ்பெஷல் லைவ். நாளைக்கு என்னடா இதுக்குடா ஸ்பெஷல் லைவ்? நாளைக்கு ஒரு லைவும் கிடையாதுடா. எல்லா டீச்சர்ஸ்க்கும் முடியலடா. நம்மளோட ஹோல் டீச்சர்ஸ்க்குமே ரொம்ப உடம்பு சரியில்லை. வீட்டில் இருக்கவங்களுக்கு உடம்பு சரியில்லை. எல்லோரும் என்ன பண்ண, யாரோ நம்மளுக்கு சூனியம் வச்சுட்டான் போல். யாரோ நம்ம சேனலுக்கு சூனியம் வச்சுட்டான் போல். நீ போன செஷன் ஆஷா மேம் செஷன் கவனிச்சான்னு தெரியல. கவனிச்சு தான் தெரியும். ஆஷா மேமே கஷ்டப்பட்டு மெதுவாக பேசியிருப்பாங்க. அவங்களால மைக்கை இங்கே வச்சுட்டு கூட சத்தமாக பேச முடியல. அந்தளவுக்கு பிரச்சனை. பகல்லலாம் அவங்களுக்கு ரொம்ப முடியலைன்னு இன்றைக்கி சொன்னாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி நாங்கள் யாருமே இன்றைக்கி இந்த கிளாஸ்லாம் எடுத்துருக்க முடியுமானே தெரியல. பட் ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் உங்களோட ப்ரெசன்ஸ் இருக்க ஒரு காரணத்தினால தான் இதெல்லாமே பண்ணோம். ரைட். அப்போ V is equal to என்ன, வோல்டேஜ் தான் கண்டுபிடிக்கணும். V is equal to P/I. P/I என்ன வரப்போகுது? பவர் இஸ் equal to என்னடா கொடுத்துருக்காங்க? 100 டிவைடட் பை, ஐயோ சாரி, I தானே கண்டுபிடிக்கணும். I is equal to P/V. V is equal to 200. அப்போ என்ன வரும்பா? என்ன ஆன்சர் வரும்? டேய் என்ன ஆச்சு பசங்களா? ஒய் there is no answer. சுற்றி போடணும் சேனலுக்கு. என்ன ஒரு தடவை உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம சேனலில் நீ முன்னாடி இருந்து வாட்ச் பண்ணுறேன்னு தெரியும். ஒரு தடவை நம்ம சேனலுக்கு தீபாவளினால காமிட்டு சுற்றி போட்டோம். குவார்டர்லி எக்ஸாம் அப்போ பயங்கரமாக கண்டுபட்டுருச்சுன்னு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவை எக்ஸாம் அப்போலாம் இப்படி தான் முடியாமல் போயிட்டே இருக்குது. பார்த்துக்கலாம். எங்கடா பதிலை காணோம்? பெரிய கொஷினாக இருக்குன்னு பெருசாக டைப் பண்ணிகிட்ருக்கீங்களோ? ஏன்னா பெரிய கொஷினாக இருக்குன்னு பெருசாக டைப் பண்ணிட்டுருக்காங்க போல். ஏன்னா 1/2 வரும். இது 1 டைமு, இது 2 டைமு. ஸோ அப்போ 1/2 0.5 ஆம்பியர். 0.5 ஆம்பியர். அடுத்த ரெண்டாவது அப்போ கரண்ட் கிடச்சிருச்சு. அப்போது V is equal to IR ஃபார்முலாவில் போட்டோம் அப்படின்னா R is equal to V/I. V என்னது? 200 டிவைடட் பை 0.5. 0.5 பதிலாக நீ 1/2 கூட போட்டுக்கலாம். 1/2 போட்டேன்னா 2 மேலே போய்டும். அப்போ R is equal to 400 ohms வருமா? R is equal to 400 ohms வரும். அப்போ R equal to 400 ohms.
அப்போ ஆன்சர் I is equal to 0.5 ampere, R is equal to 400 ohms, right? R is equal to 400 ohms. That's it. சரியா? அவ்வளோதான். சரியாப்பா? Very easy question. Very very easy question. ரொம்ப easy question, right? Right, good, super. Next question போலாமா? Unit 5. At what temperature will the velocity of sound in air be double the velocity of sound in air at 0 degrees Celsius? 0 degrees Celsius விட எப்போ இருக்க போகுது? Right, okay. At what temperature will the velocity of sound in air be double the velocity of sound in air at 0 degrees Celsius? என்னடா இது? இது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? ஓகே, ஒரு நிமிஷம். அல்ட்ரா ப்ரோ மேக்ஸ் கொஷினா டக்குன்னு ஸ்டக் ஆகிடுச்சு, என் மைண்டே ஒர்க் ஆக மாட்டேங்குது. வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சரா? ஓ, டபுள் தி சம், டபுள். ஓகே, வெலாசிட்டி சவுண்ட் பை டபுள் அட் 0 டிகிரி செல்சியஸ். அட் வாட் டெம்பரேச்சர்? அப்போ கிவன் டேட்டாவில் டெம்பரேச்சர் T1 இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி செல்சியஸ், T2 இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. V1 is equal to velocity of sound in air ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது 330 மீட்டர் per second. V2 is equal to V1 to V1, ரைட்டா? V1 என்னன்னு கொடுக்கல, நம்ம V1 Vன்னு வச்சுக்கலாம். டபுள் த V1, ரைட்டா? 2V1 2Vன்னு வச்சுக்கணுமா? 2Vன்னு வச்சுக்கணும், கரெக்டா? அடுத்து T2 is equal to என்னது அப்படின்னா, T2 என்ன அப்படின்னா ஏற்கனவே 0 டிகிரி செல்சியஸ்லேருந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போ என்னது 0 டிகிரி செல்சியஸ்னால் 273 கெல்வின்னு வச்சுக்கலாமா? அப்போ T1 ப்ளஸ் T, தட் இஸ் 273 ப்ளஸ் T. இந்த கொஷினில் இந்த ஒரு பிளேஸ் தான் எல்லாருக்குமே கன்ஃபியூஷன். எதுக்காக இங்கே இப்படி எடுத்துக்கணும் சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க, ரைட்டா? எல்லாருமே கேட்பாங்க, எதுக்காக இந்த இடத்துல இப்படி எடுக்கணும், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் அப்படிங்கிறத நிறைய பேரோட கேள்வி. ராஜஸ்தான் சம்முக்கு தான் V + 0.61 T போடணும், இந்த சம்முக்கு 0.6 போடக்கூடாது, இந்த சம்முக்கு 0.6 போடக்கூடாது. சரியா? இது புரிஞ்சுதா? இந்த சென்டென்ஸ் புரிஞ்சுதா? இந்த சென்டென்ஸ் என்ன பண்ணணும்னு ஆக்சுவலாக ஆல்ரெடி இந்த பேனா ஒரு டெம்பரேச்சரில் இருக்குது. இப்போது இதை இன்னும் எவ்வளோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண, இன்னும் எவ்வளோனா இதோட நான் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு அர்த்தம், ரைட்டா? இதுலேருந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால் இதிலேருந்து 273 ப்ளஸ் Tன்னு போடுறேன். நல்லா கவனிங்க, ஏற்கனவே இதில் ஒரு வெப்பநிலை இருக்குது, இது 0 டிகிரி செல்சியஸில் இருக்குது, இதில் இருந்து வெப்பநிலை நான் கூட்டுறேன், அதுதான் T2. அதுதான் என்னது T2. அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா 373 கெல்வின்ங்கிறது தான் என்ன அப்படின்னா என்னோடய ஆன்சர். இதான் என்னது என்னோடய T2. ஆக்சுவலாக T2 இது தான். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, T1 0 டிகிரி செல்சியஸ் இருக்குது, T1லேருந்து நான் எக்ஸ் எவ்வளோ கூட்டுனா எனக்கு வந்து 373 கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. T1 என்னது? T1 273 கெல்வின் இருக்குது, இதோட எந்த நம்பரை நான் ஆட் பண்ணால் இது கிடைக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இந்த நம்பரை கேட்டிருக்காங்க, ரைட்டா? T2 என்னென்னு. ஸோ அப்போ T2 இஸ் ஈக்குவல் டு என்னது? இது ரெண்டையும் ஆட் பண்ணுறது தானே, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் இந்த 373 வந்துச்சு. ஸோ அப்போ நம்ம இது ரெண்டையும் ஆட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறவங்க அதை தான் கேட்குறாங்க. தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ இட். அதனால தான் இந்த இடத்துல T1 + Tன்னு போட்டிருக்கேன், ரைட்டா? ரைட், ஓகே, ரைட். இப்போ அடுத்த V1 is equal to V, V2 is equal to 2Vன்னு வச்சுக்கலாம், ரைட்டா? கிவன். அதுக்கப்புறம் ஃபார்முலா என்னது? ஃபார்முலா டு பி யூஸ். என்னாச்சு, ஸ்லோ ஆகிட்டீங்க? ஆக்சுவலாக நான் 5th செம்மோ 6th செம்மோ 5th லெசனோ 6th லெசனோ ஏற்கனவே ஒரு தடவை நடத்தியிருக்கேன்ல, அப்புறம் என்னாச்சு?
ரைட், சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒன்ஸ் மோர், யார் யாருக்கெல்லாம் இது ஒன் மோர் சொல்லித்தரணும்? யார் யாருக்கெல்லாம் இன்னும் ஒரு தடவை இதை சொல்லித்தரணும்? இந்த டெம்பரேச்சர் ஒன்ஸ் மோர் சொல்லித்தரணும்னா புட்ட சாட்டில் ஒன்ஸ் மோர் போடுங்க, ஒன்ஸ் மோர் போடுங்க, ஒன்ஸ் மோர் புட்டு ஒன்ஸ் மோர், ஒன்ஸ் மோர். இங்கே ஏன் டெம்பரேச்சர் இப்படி எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது யார் யாருக்கெல்லாம் தெரியல? உண்மையிலே தெரியலன்னு ஒத்துக்கிறது கூட தைரியமான விஷயம் தான். ரைட்டா? ஒன்ஸ் மோர் ஒரு தடவை போகலாமா? ரைட், ஒரு தடவை போகலாம். ரைட்டா? கொஷினே புரியலை நிறைய பேருக்கு. ரைட், இது ஒவ்வொரு தடவையும் இந்த கொஷினை நடத்துகிறப்ப இப்படி தான் நடக்கும். இந்த கொஷின் புரியவே புரியாது. ரைட், சரியா? ரைட், கவனிங்க போகலாம். ஒரு தடவை நான் சொல்லித்தரேன். அட் வாட் டெம்பரேச்சர், எந்த டெம்பரேச்சரில், எந்த வெப்பநிலையில் வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் இன் ஏர். ரைட்டா? வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் இன் ஏர். காற்றுல ஒரு சவுண்டோட வெலாசிட்டி டபுள் ஆகணும், 2 மடங்கு ஆகணுமா? எதை விட 2 மடங்கு ஆகணுமா? 0 டிகிரி செல்சியஸில். இப்போ எடுத்துக்காட்டுக்கு டெம்பரேச்சர் T1 இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி செல்சியஸ், அதாவது 273 கெல்வின். இந்த டெம்பரேச்சரில், இந்த வெப்பநிலையில், இந்த டெம்பரேச்சரில் சவுண்டோட வெலாசிட்டி V1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ரைட்டா? எக்ஸுங்கிற ஸ்பீடில் போகுது. இப்போ நம்ம ரூமோட டெம்பரேச்சர் என்னது? 273 கெல்வின். இந்த டெம்பரேச்சரில் வெலாசிட்டி எக்ஸ் மீட்டர் பெர் செகண்ட், இவ்வளோ ஸ்பீடில் சவுண்டு போகுது. நான் பேசுகிற சவுண்டு எக்ஸ் மீட்டர் பெர் செகண்ட்ன்ற ஸ்பீடில் போகுது. கேள்வி என்ன கேட்குறாங்க? எப்போ இந்த எக்ஸு 2x மாறும்? அதாவது V2. இப்போ என்ன பண்ணுமா? நான் பேசுகிற சவுண்டு 2 மடங்கு ஸ்பீடில் போகணுமா? 2 மடங்கு ஸ்பீடில், 2 மடங்கு ஸ்பீடில். 2 மடங்கு ஸ்பீடில் என்னது? எக்ஸுங்கிறது 2x மீட்டர் பெர் செகண்டில் போகணுமா? ரைட்டா? 2x மீட்டர் பெர் செகண்ட்ன்ற ஸ்பீடில் போகணுமா? ரைட்டா? எப்போ இது போகுமா? அப்படி 2x மீட்டர் பெர் செகண்ட் 2 மடங்கு ஸ்பீடில் போகிறப்ப டெம்பரேச்சர் T2 என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. டெம்பரேச்சர் T2 என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ரைட்டா? டெம்பரேச்சர் 2 என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. என்னவா இருக்கும்? ஆல்ரெடி நம்ம ரூம் என்ன டெம்பரேச்சரில் இருக்குது? 273 இருக்குது. இதுலேருந்து நான் ஒரு 10 டிகிரி ரைஸ் பண்ணுறேன். இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன்? 10 டிகிரி நான் ரைஸ் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகிடுச்சு? 283 கெல்வின் ஆகிடுச்சா? 283 கெல்வின் ஆகிடுச்சா? இப்போ இந்த 283 எப்படி வந்துச்சு எனக்கு? இந்த 283 எப்படி வந்துச்சு? T1 + 10 கெல்வின். ரைட்டா? T1 + 10 தானே? ஏற்கனவே T1 இருக்குது, அதோட 10 கெல்வின் நான் இன்க்ரீஸ் பண்ணனால தான் எனக்கு 283 வந்துச்சு. அப்போது T2 இஸ் ஈக்குவல் டு நான் என்ன பண்ணணும்? ஆல்ரெடி இருக்குது ப்ளஸ் அதில் நான் எவ்வளோ வெப்பநிலையை இன்க்ரீஸ் பண்ணால் 2 டைம்ஸ் போகும்னு நான் கண்டுபிடிக்கணும். அதுதான் விஷயம். ரைட்டா? ரைட், சரியா? கிளியரா? புரிஞ்சுதா? இப்போ புரிஞ்சிருக்கும். இப்போ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். இதுக்கு மேலேயும் புரியலைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த வீடியோவை திரும்ப ஒரு தடவை ஃபார்வர்ட் பண்ணி முன்னாடி போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் புரியும். சரியா? கண்டிப்பாக புரியாமல் இருந்திருக்காது இப்போ நான் சொன்னது. அப்போ T1 இஸ் ஈக்குவல் டு 273 கெல்வின், T2 இஸ் ஈக்குவல் டு T1 + T1 ப்ளஸ் T, அதாவது 273 ப்ளஸ் Tன்னு வச்சுக்கலாம். V1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸு, V2 இஸ் ஈக்குவல் டு 2x. ரைட்டா? V1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸு, V2 இஸ் ஈக்குவல் டு 2x. ஃபார்முலா என்னது? வெலாசிட்டிக்கும் டெம்பரேச்சருக்கும் உள்ள ரிலேஷன் என்ன? வெலாசிட்டிக்கும் டெம்பரேச்சருக்கும் உள்ள ரிலேஷன் என்னப்பா? வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் டி. ரைட்டா? வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் டி. ரைட்டா? வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் டி. வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் டி. ரைட்டா? வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் டி. V இஸ் ஈக்குவல் டு ரூட் டி. V இஸ் ஈக்குவல் டு ரூட் டி. V இஸ் ஈக்குவல் டு ரூட் டி. அப்போ V1 அப்போ என்ன பண்ணலாம்? V2/V1 போடலாமா? ஏன் சார் V2/V1 போடுறேன்? பெரிய நம்பர் பை சின்ன நம்பர், அவ்வளோதான். ரைட்டா? பெரிய நம்பர் பை சின்ன நம்பர். V2/V1 போடலாமா? V2/V1 பெரிய நம்பர் பை சின்ன நம்பர், அதனால V2 போடுறேன். V2/V1 இஸ் ஈக்குவல் டு மொத்தமாக ரூட் போட்டுக்கிறேன் T2/T1. ரைட்டா? T2/T1. ரைட். அப்போ V2 என்னது? V2 இஸ் ஈக்குவல் டு 2x டிவைடட் பை x ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் T2 வேல்யூ என்னது? 273 ப்ளஸ் T டிவைடட் பை 273. இப்போ இந்த ரூட் இருக்குல்ல, ஸ்கொயர் ரூட்டு, சரி இதை கேன்சல் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு
ஸ்கொயர் ரூட் இந்த பக்கம் வந்தால் என்னது ஸ்கொயர் ஆகுமா? ஸ்கொயர் ரூட்டை இந்த பக்கம் எழுதுகிறப்ப நான் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். 273 + t டிவைடட் பை 273. அப்போது 4 = 273 + t டிவைடட் பை 273. அடுத்து என்ன பண்ணலாம்? அப்போ அடுத்து என்ன ஆக போகுது? இது 4 × 273 = 273 + t. ரைட்டா? அப்போ என்ன ஒரு 4 × 273 என்னது? 4 × 273 என்னது? 4 × 273 V2 T2 ஏன் கம்மிங் அப்? பெரிய நம்பரை மேலே எடுத்துக்கணும். ரைட்டா? வெலாசிட்டி பெரிய வெலாசிட்டியை மேலே எடுத்துக்கணுன்றனால மேலே எழுதுறேன். அவ்வளோதான். வேறு ஸ்பெசிஃபிகேஷன்லாம் ஒன்றும் இல்லை. பெரிய ஸ்பெசிஃபிகேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. பெருசை மேலே எழுதணும். அவ்வளோதான். சரியா? பெருசாக மேலே எழுதணும். அவ்வளோதான். தட்ஸ் இட். 4 × 273 என்னது? 273 × 400. 12 2 ரிமைண்டர் 1 28 29 9 ரிமைண்டர் 2 8 10 1092 = 273 + t. அப்போ t = 1092 - 273. t = 819 Kelvin. 819 Kelvin, 819 degree Celsius. One 1092 819. ரைட்டா? கிளியர்டா? பா இந்த ஸ்பேம் கமெண்ட்லாம் பார்த்துட்டு இந்த ஆன்சர் கமெண்ட்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் ஆன்சர் பண்ணுறேன் சூப்பராக. ஏசி போட்டால் தும்மல் வருது, ஏசி போடலைன்னா வேர்க்குது, என்ன பண்ணுறதுனே தெரில. ஓகே ரைட். ஓகே சூப்பர். தட்ஸ் இட். ரைட்டா? ஸோ இதுக்கப்புறம் இருக்க சம்ம நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாமா? ஷால் வி சி நெக்ஸ்ட் கிளாஸ்? 11 மணி ஆகிடுச்சு. கிளியரா? வில் சி இந்த நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகேவா? அடுத்த கிளாஸில் பார்க்கலாமா? ஃபேன்லாம் கிடையாது இந்த ரூமில். இந்த ரூமில் ஏசி மட்டும்தான் இருக்குது, ஃபேன்லாம் கிடையாது. சரியா? ஸோ பார்ட் 1 இன்னைக்கு, பார்ட் 2 இதே மாதிரி நெக்ஸ்ட் சாட்டர்டே. ரைட்டா? யூனிட் தப்பா? ஆமாம். எஸ் இதோட முடிச்சுக்கலாம். யூனிட் டிகிரி செல்சியஸ் தானடா, புக்கில் டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். கரெக்டு தான். அதாவது இங்கே கேன்சல் ஆகிடும்ல, இங்கே நம்ம டிவிஷன் தானே பண்ணோம். கெல்வின் கேன்சல் ஆகி திருப்பி டிகிரிக்கு மாறிடும். அவ்வளோதான். இங்கே நம்ம டிவிஷனில் எடுத்தோம்லப்பா, அப்போ யூனிட் ஜஸ்ட் கெட் கேன்சல்டு, திருப்பி பேஸ் யூனிட்டுக்கு போயிடும். அவ்வளோதான். சரியா? இங்கே டிவிஷனில் இருக்குது பாரு, டிவிஷனில் இருக்கப்போ கெல்வின் கேன்சல் ஆகி திருப்பி நம்மளுக்கு பேஸ் யூனிட்டுக்கு போயிடும். அதனால டிகிரி செல்சியஸ். சரியா? ஓகே ஓகேவா? கரெக்டு தான். அதனால் பிரச்சனை இல்லை. ரைட்டா? ஓகே ரைட். அண்ட் நான் லாஸ்ட்டாக திரும்பியும் இப்போ இருக்கவங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ரைட்டா? வேலண்டைன்ஸ் டேல நான் தான் உன்னோட இன்ஸ்பிரேஷனா? ஏன்? எதனாலண்ணா? எனக்கு எதுவும் ஆப் வச்சுருக்கீங்களா? ஏன்னா இந்த அஃபிஷியல் அப்டேட் நியூஸு. ரைட்டா? திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு. எனக்கு தேவை. நீங்கள் இதை எல்லாருமே கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துருக்கணும். ஸோ இன்னும் உனக்கு இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நான் கொடுக்க தான் போகிறேன். ரைட்? லாட் ஆஃப் அப்டேட்ஸ் ஐ வில் பி கிவிங் யூ. இந்த அப்டேட்ஸ் கொடுக்குறது நீ வீடியோ பார்க்கலனாலும் பரவாயில்ல, அந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி ஆன்சர் ஷீட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. ரைட்டா? ஆன்சர் ஷீட் இதில் நான் வேதாந்து சிம்பிள் போட்டிருக்கேன். ஏன்னா நிறைய காப்பி ரைட்ஸ் ஆக்சுவலாக நான் இதெல்லாம் உட்காந்து நான் இப்போ ஸ்கூல்லே ஒர்க் பண்ணல. உனக்கு தெரியும் நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணல. நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணப்போ இருந்தது. இப்போ இருக்க டீச்சர்ஸ் கிட்டலாம் கேட்டு ஏதாவது மாற்றம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டு இதை ஃபுல்லாக உட்காந்து நான் எடிட் பண்ணியிருக்கேன். இது அப்படியே கவர்மெண்ட்டோடதை நான் உட்காந்து எடிட் பண்ணியிருக்கேன். நெட்டில் இருக்கிறத பார்த்து டீச்சர்ஸ் கிட்டே இப்போ எதுவும் மாற்றிருக்காங்களா அப்படின்னு. ஏன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் இப்படி இருக்காது, இப்போ இந்த பாக்ஸ் எப்படி மாற்றிருக்காங்க, ஒரே இடத்துல 2. ஏன்னா இப்போ சி பாட்டையும் கிழிக்கிறாங்க. ஆக்சுவலாக இது கிழிச்சிருவாங்க. நீ அந்த வீடியோ பார்த்தாலே சொல்லியிருப்பேன், இது கிழிச்சு எரிஞ்சிருவாங்க. உன்னோட பேப்பரை கிழிச்சிருவாங்க முடிஞ்ச உடனே. அதாவது அதை ஃபாஸ்ட்டாக கிழினாங்கன்னா அப்படியே நீ அந்த எக்ஸாம் ஹாலில் நீ ஃபீல் பண்ணுவேன். குடுக்குன்னு ஓடுவாங்க எல்லோரும். ஏன்னா அங்கே போய் கடன்னு கிழிச்சு பேப்பரை செக் பண்ணி கொடுக்குறதுக்குள்ளே டைம் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு ½ hour to 40 minutes ஆகும். வயிறுலாம் பயங்கரமாக பசிக்கும். எக்ஸாமே 1:30 தான் முடியும். நாங்கள் எல்லாம் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 3 மணி ஆகிடும் அதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு போகிறப்ப. ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கும். ப்ளஸ் இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோ.
இதில் பார்த்தீங்கன்னா நான் 33 பேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். உனக்கு வேணா நீ டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் கூட எழுதி பார்க்கலாம். ரைட்டா, ஒரு பேஜுக்கு இத்தனை கோடு தான் இருக்கும். இந்த மாதிரி தான் கோடு போட்ட பேப்பரே இருக்கும். நீ இதெல்லாம் என்ன பண்ணலாம், டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும் உன்னோட எக்ஸாம் ஷீட். அப்படியே ரியலிஸ்டிக்காக நான் உனக்கு கொடுத்துருக்கேன். அடுத்து தமிழுக்கு படிவம்லாம் இருக்கும்ல, அந்த படிவமோட நான் உனக்கு அடுத்து எடுத்துகிட்டு வரேன். ரைட்டா, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோ. சரியா, டோட்டல் எப்படி போடும் அதை பற்றி நான் அந்த வீடியோலேயே சொல்லிட்டேன். அடுத்து இப்போது இந்த கிளாஸோட பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டியா? இந்த கிளாஸோட பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? அதுக்கு பதில் சொல்லுங்கள். யார் யாரெல்லாம் இந்த கிளாஸோட பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டீங்க? ஸோ இது பார்த்தேன்னா இந்த பிடிஎஃப்பில் ஒவ்வொரு கொஷினுக்கும் கொஷினு ஆன்சரு சொல்யூஷன். ரைட்டா, ஃபார்முலாவோட சொல்யூஷனோட கொடுத்துருக்கேன். ரைட்டா, எல்லா கொஷினுக்கும் ஃபார்முலா வித் சொல்யூஷன் நான் கொடுத்துருக்கேன். இது வந்து உன்னோட புக்கில் இருக்க எல்லா ப்ராப்ளமும் இருக்கும். ரைட்டா, நான் பப்ளிக் கரெக்ஷன் திரும்ப போவா, அதுக்கு நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணணும்ல. ரைட்டா, ஸோ இப்போ இது வந்து ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய நம்மளோட கம்ப்ளீட் ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம் இதில் இருக்கும். ரைட்டா, கம்ப்ளீட் ஃபிசிக்ஸ் ப்ராப்ளமு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலேயுமே இருக்குது. ரைட்டா, ஃபுல்லாக தமிழ் இங்கிலீஷ் மீடியம், லாஸ்ட்டில் கீழே தமிழ் மீடியம் இருக்கும். நான் எப்படியும் இதில் இப்போதைக்கு இதை வச்சுக்கோ. நான் இன்னும் உனக்கு டீட்டெயில்டாக when I come to launching the இது என்னது அது வாட் இஸ் த நேம்டா மாஸ்டர் பிடிஎஃப், அப்போ உனக்கு வேறு லெவலில் இன்னும் கொடுத்துருவேன். ரைட்டா, மாஸ்டர் பிடிஎஃப்பில் வேறு லெவலில் ஐ வில் பி கிவிங் யூ. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ரொம்ப சூப்பராக இருக்க மாதிரி பார்த்துக்க. ரைட்டா, தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் என்னோடய உடம்பை ஆக்சுவலாக நான் மட்டும் இல்லை, நான் பெய்ட் பேட்சில் சொன்னேன். எனக்கு ஆஷா மேமுக்கு எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபீவரு அந்த மாதிரிலாம். ஸ்ராவணி மேமோட அம்மாவுக்கு முடியலை, யாழ் சாருக்கு காலில் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, யாழ் சாருக்கு கோல்டு, இந்த மாதிரி எல்லாமே. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் நீ படிக்கணும், அதனால தான் நான் சொல்லலை. ரைட்டா, உங்கள் சயின்ஸ் எங்கிட்ட வரலாமா? ஓகே, ரைட். அதெல்லாம் எங்கே வரும், யார்கிட்ட வரும்னு சொல்ல முடியாது. ரைட்டா, பேப்பரை கிழிச்சதுக்கப்புறம் அந்த பேப்பர் எங்கே போகுதுன்னு யாராலையும் ஒரு தடவை கூட யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதை ஷஃபுலிங்லாம் வேறு இருக்குது. ரைட்டா, ஷஃபுலிங்க்கு ஒரு நாள் கூப்பிடுவாங்க டீச்சருக்கு. ஒரு ரூம் ஃபுல்லாக நாங்களாம் இப்படி உட்காந்துருந்தோன்னா ஒரு 6 பேர் உட்காந்துருப்போம். எங்களை சுற்றி இப்போ அப்படியே பெருசாக ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பேப்பர்ஸ் இருக்கும். அப்படியே மலை மாதிரி இருக்கும். தமிழ் பேப்பரில் குப்பை மாதிரி இருக்கும். அப்படியே மாற்றி கொடுத்துட்டே இருப்போம். அந்த மாதிரி ஷஃபுல் பண்ணி அது எந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போகுது, எப்படி போகுது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. 30 கொஷின் முடிக்கிறேன்னே, 10 முடிக்கிறீங்களே, நான் முடிஞ்சுட்டேனே, என் கதை முடிஞ்சிச்சு. நான் சாப்பிடவே இல்லை, என்ன வீட்டுக்கே போகல. வீட்டுக்கு போனால் சாப்பாடு இருக்குமா, அவங்க செஞ்சு வச்சுருப்பாங்க பாவம். அப்போதே நான் ஆக்சுவலாக நான் என்ன தெரியுமா மெசேஜ் போட்டிருந்தேன். நான் வந்து வீட்டுக்கு அப்போதே மெசேஜ் போட்டேன். கரெக்டாக 9:30க்கு நாங்கள் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என் ஒய்ஃப்க்கு மெசேஜ் போட்டிருந்தேன். இந்த மாதிரி எனக்கு முடியலை, நம்ம பசங்கிட்ட சொன்னேன், புரிஞ்சுப்பானுங்க, நான் பசங்கிட்ட சொல்லிவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நான் போட்டிருந்தேன். நாட் ஃபீலிங் வெல், கம்மிங் ஹோம் பை 10 அப்படின்னு நான் மெசேஜ் போட்டிருந்தேன். அவங்க 10 மணிக்கு கால் பண்ணாங்க. அப்போ கரெக்டாக 10 மணிக்கு கால் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொன்னாங்க, வர்றப்போ பாலும் மாவும் வாங்கிட்டு வாங்கன்னு மெசேஜ் போட்டிருக்காங்க. இப்போ போனேன்னா ஒரு கடை கூட இருக்காது. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. சரியா, பார்த்துக்கலாம் என்னென்ன. பால் மட்டும் வேணும். பால் கடை மட்டும் ஏதாவது திறந்துருக்கான்னு பார்க்கணும், அவ்வளோதான். மித்தபடி ஒன்றும் இல்லை. ரைட், ஓகேப்பா. ரைட், சூப்பர். ஒரு 1.5 மணி நேரம் நல்லா போச்சு. ஒரு 10 சம் நம்ம நல்லா பார்த்துருக்கோம். இதெல்லாம் இம்பார்ட்டண்டான சம்மா. ஸோ இதே மாதிரி பார்ட் 2ல் வச்சு செஞ்சிடலாம். நம்ம கொஞ்சம் சீக்கிரம் கூட ஆரம்பித்து எவ்வளோ முடிக்க முடியுமோ அவ்வளோ முடிச்சிடலாம். ஓகே, ரைட். டூஸ் அண்ட் டவுட்டில் டவுட் இருக்கா, அதை நான் தனியாக சொல்கிறேன். சரியா, அதை நான் தனியாக ஒரு வீடியோவே போடுறேன். எக்ஸாம் ஹாலில் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவைன்னு. இப்போ நம்ம எல்லோரும் முடிச்சுக்கலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. உங்களை மீண்டும் திங்கட்கிழமை சந்திக்கிறேன். திங்கட்கிழமை அதிகாலையில் இல்லை, திங்கட்கிழமை மாலையில் திங்கட்கிழமை மாலை உங்களை சந்திக்கிறேன். வருகிறேன். உங்களால் முடியாவிட்டால் யாரால் முடியும்? இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன். டடா, பை, see you, good night.